வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். திருவொற்றியூர் கிளை நூலகம் வாசகர் வட்டம் சார்பாக சிந்தனை சாரல் 104வது நிகழ்ச்சி அதிசயம் ஆனால் உண்மை என்ற தலைப்பில் முயற்சி முருகேசன் சிறப்புரை ஆற்றினார். திருவொற்றியூர் கிளை நூலகம் வாசகர் வட்டம் சார்பாக மாதந்தோறும் 3வது சனிக்கிழமை சிந்தனை சாரல் நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் சிறப்புரை ஆற்றுவார்கள். இதன் தொடர்ச்சியாக இன்று 16/5/2026 சனிக்கிழமை மாலை 104வது மாதாந்திர நிகழ்ச்சியில் சென்னை கருவூல கணக்குத்துறை அதிகாரி முயற்சி முருகேசன் அதிசயம் ஆனால் உண்மை என்ற தலைப்பில் திருவொற்றியூர் நெடுஞ்சாலை சண்முகனார் பூங்கா அருகில் செயல்பட்டு வரும் திருவொற்றியூர் அரசு கிளை நூலகத்தில் சிறப்புரை ஆற்றினார். நிகழ்ச்சியினை திருவொற்றியூர் நூலக வாசகர் வட்டத்தின் துணைத் தலைவர் குரு சுப்பிரமணி தொகுத்து வழங்க திருவொற்றியூர் நூலக வாசகர் வட்டத்தின் தலைவர் அரிமா என் துரைராஜ் தலைமையுரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் திருவொற்றியூர் நூலக வாசகர் வட்டம் கொடையாளர் எம் மதியழகன், மலையாள எழுத்தாளர் நீல பத்மநாபன் எழுதிய தலைமுறை மற்றும் உறவு உள்ளிட்ட புத்தகங்களின் சிறப்புகளை பற்றி விளக்கி கூறினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முயற்சி முருகேசனின் சிறப்புகளை பற்றி எடுத்து கூறி தேவகுமார் அறிமுகப்படுத்தினார். இறுதியாக வாசகர் வட்டம் பாஸ்கரன் நன்றி கூறினார். தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கிய நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர் முகமது அபிருத் மயக்கமா கலக்கமா என்ற திரைப்பட பாடலை பாடினார். நிகழ்ச்சியின் போது முயற்சி முருகேசன் இயற்கை கொஞ்சும் அந்தமான், மனதின் வாழ்வின் பெருமை என்ற தான் எழுதிய 2 புத்தகங்களை திருவொற்றியூர் கிளை நூலகத்திற்கு பரிசாக வழங்கினார். இறுதியாக தேசிய கீதத்துடன் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள், மாணவியர்கள் மற்றும் நூலக வாசகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். சிந்தனை சாரல் 104வது மாதாந்திர நிகழ்ச்சியின் விரிவான வீடியோ தொகுப்பு. அன்புடைய அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நம்முடைய நூலகத்தில் ஒவ்வொரு மாதமும் சிந்தனை சாரல் நிகழ்ச்சி 3வது சனிக்கிழமை நடைபெறுவது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த விதத்தில் இன்று அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. முதலில் தமிழ்தாய் வாழ்த்து. நம்முடைய இன்றைய நிகழ்ச்சிக்கு நமது வாசகர் வட்டத்தின் தலைவர் திரு என் துரைராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அதே போல் நம்முடைய இந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக நாம் அழைத்தவுடன் வந்து பேச இருக்கின்ற முயற்சி முருகேசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இங்கு நடக்கும் இந்த கூட்டங்களுக்கு எப்பொழுது வாய்ப்பிருந்தாலும் நாம் அழைத்தாலும் அழைக்கவில்லை என்றாலும்
ஜெயக்குமார் சார் வந்து இதை கல்வியினை இந்த கூட்டம் சிறப்புற நடக்கணும்னு எல்லார்கிட்டும் சொல்லுவாரு. அவருடைய அந்த இதுக்கு எங்களுடைய நன்றியையும் அவரை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அதே போன்று எப்பவுமே வர உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நமது குழந்தைகளை எப்பொழுதும் பேச வைத்து விட்டுதான் பெரியவர்களை பேச வைப்போம். இந்த லீவ்ன்றதுனால எல்லா குழந்தைகளும் ஊருக்கு போட்டு அங்க இங்க போயிட்டாங்க. அதனால வரலாம். ஒரே ஒருத்தர் மட்டும் வந்துடுறாரு, அபிரூபட்டு. அவர் எப்பவுமே ஒரு பாடல் பாடுவாரு. அவரை அழைச்சி ஒரு பாட்டு பாட செய்யணும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாழி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்கு நடக்கும் வாழ்வில் அமைத்திருத்தேன் உனக்கும் கீழே உள்ளவர் காடு நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. அந்த நிகழ்ச்சி மிகவும் அருமையாக நடந்தேறியது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த நிகழ்ச்சியில் தம்பி அருமையாக ஒரு பாடல் பாடினார். அப்பொழுது எங்களால் இந்த கேடயம் அவருக்கு வழங்க முடியவில்லை. அதற்காக வருத்தப்படுகிறோம். அதை பெருந்தன்மையோடு அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது அவரிடம் வழங்குகிறோம். என்றால் அந்த தம்பிக்கு இன்னைக்கு பர்த்டே. இவர் என் துரைராஜ் அவர்களை வாழ்த்துறை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாசகர் பட்டத்தினுடைய துணைத் தலைவர் சகோதரர் குரு சுப்பிரமணியம் அவர்களே, அன்புக்குரிய சகோதரர், எல்லா நிகழ்வுகளிலும் நம்முடன் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற இலக்கியத்திலே மிகவும் ஆர்வம், புத்தகம் படிப்பதிலே மிக வேகம் முதிர்ச்சியும் பெற்றவரான அன்புக்குரிய நம்முடைய மரியாதை அவர்களே, வாசகர் வட்டத்துடைய நிர்வாகி நம்முடைய பாஸ்கர் அவர்களே, மற்றும் நம்முடைய இந்த கூட்டத்திற்கு தவறாக வருகை புரிந்து கொண்டிருக்கிற அன்பர்களே, தொழில்களே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த நிகழ்ச்சி 104வது நிகழ்ச்சியாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கான பேராக வெளிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இன்றைக்கு சிறப்புரையாற்றுவதற்காக நம்முடைய வேண்டுகோளுக்கு இடையே வருகிற முயற்சி முருகேசன் அவர்களை வருக வாழ்த்துவதற்கு சார்பாக வரவேற்கிறோம். ஐயா அவர்களை சொல்லுகின்ற பொழுது கூடவே முயற்சி என்ற வார்த்தை நினைந்து விடுகிறது. எனவே பெயர் சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதருக்கும் முயற்சி என்பது எந்த வயதிலும் எந்த நேரத்திலும் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் தொடர்ந்து அந்த முயற்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த முயற்சி இல்லாவிட்டால் வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கு நமக்கு ஒரு தடை உருவாகிவிடும். எனவே முயற்சி என்பது மனிதனின் மூச்சு போல. எனவே அந்த முயற்சி நடைமுறையாக அவர் கொண்டிருக்கிறார் என்றால் பல முயற்சியில் ஈடுபட்டிருக்க வேண்டும், பல காரியங்களை சாதித்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் அந்த முயற்சி முருகேசன் என்ற சொல்லாமல் நமக்கு சொல்லுகிறது. அதைவிட ஒரு முக்கியமான செய்தி அதிசயம் ஆனால் உண்மை என்ற ஒரு தலைப்பை இன்றைக்கு ஐயா அவர்கள் பேசப் போகிறார்கள். எனவே ஐயா அவர்களுடைய உரையை கேட்பதற்காக நான் அவர்களாக இருக்கிறேன். அவருக்கும் வாசகத்தின் சார்பாக நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி. ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சிந்தனைத்தாரர் நிகழ்ச்சியில் யாராவது ஒரு இலக்கிய கர்த்தாவை நமக்கு அறிமுகப்படுத்தி அவர்கள் எழுதிய புத்தகங்களை எல்லாவற்றையும் சொல்லி அதில் சிறந்த புத்தகங்களை நமக்கு பரிந்துரை செய்யும் நமது வாசகர் வட்டத்தின் தலைவர் அவர்கள் இப்பொழுது மதியழகன் சார் அவர்களை வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாசகர் வட்டத்தின் கௌரவ தலைவர் ஐயா ஜிபிஆர் அவர்களுக்கும், வாசகர் வட்டத்தின் தலைவர் அண்ணன் என்டி அவர்களுக்கும், வாசகர் வட்டத்தின் துணைத் தலைவர் நண்பர் குரு சுப்பிரமணியம் அவர்களுக்கும், நண்பர் பாஸ்கரன், கோதண்டம் உள்ளிட்ட வாசகர் வட்ட நிர்வாகிகளுக்கும் அதிசயம் ஆனால் உண்மை என்ற ஒரு தலைப்பில் சிறப்புரை வழங்க வருகை தந்திருக்கும் திரு முயற்சி முருகேசன் ஐயா அவர்களுக்கும், தமிழ் வளர்ச்சி பேரவையின் ஐயா பாபு ஐயா அவர்களுக்கும், நமது திருவொற்றியூர் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நமது வாசகர் வட்ட நிகழ்ச்சியில் நவீன தமிழ் இலக்கியத்திற்கு தனது பங்களிப்பை சிறந்த முறையில் வழங்கிய திரு நீல பத்மநாபன் அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்யலாம் நினைக்கிறேன். நீல பத்மநாபன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ரணியல் என்ற ஊரில் 1938 பிறந்தவர். மிக அற்புதமான நாவல், கிட்டத்தட்ட 13க்கும் மேற்பட்ட நாவல்கள், 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 25க்கும் மேற்பட்ட கட்டுரை நூல்கள், ஒரு 148 கவிதைகள் கொண்ட ஒரு தொகுதி இருந்தது. நவீன தமிழ் இலக்கியத்திற்கு மிக சிறந்த பங்களிப்பு வழங்கிய நீல பத்மாவனின் 3 சிறந்த நாவல்கள் நம் அனைவரும் படிக்க வேண்டிய அற்புதமான நாவல்கள். தலைமுறைகள் ஒரு நாவல், கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளை பத்தின ஒரு கதை, மிக அற்புதமான ஒரு நாவல். கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷ வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாவல். தலைமுறைகள் நாவலை அவசியம் நம்ம தமிழ் வாசகர்கள் படிக்கணும். அது பள்ளிக்கொண்டபுரம்னு ஒரு அற்புதமான ஒரு நாவல், ஒரு சின்ன நாவல். திருவனந்தபுரத்தை ஒரு கதைக்குளமா வச்சு எழுதியிருப்பாரு. ரொம்ப அற்புதமான நாவல். மலையாளத்துல ரொம்ப மலையாள விமர்சகர் பாராட்டிய ஒரு நாவல். அதாவது ஒரு நகரத்தை கதாநாயகனா வச்சு இப்படி ஒரு நாவல் எழுத முடியுமா அப்படின்னு மலையாள விமர்சகர் பாராட்டி வியந்த நாவல் அது. ரொம்ப அற்புதமான நாவல். அதுக்கடுத்த உறவுகள் ஒரு நாவல், தந்தைக்கும் மகனுக்குமான உறவை பத்தி சொல்ற ஒரு கதை. இந்த 3 நாவலும் அவசியமா படிக்கணும். அவருக்கு கதையை சொன்னா சுவாரஸ்யம் இருக்கிறதுனால அதை பத்தி நான் உள்ள போல. அதனால வாசகர்கள் அவசியம் இந்த 3 நாவல்களை படிக்கணும்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்பு நன்றி.
மலையாள ஆசிரியர் இவரு. அவருடைய புத்தகங்கள் இப்ப சொன்ன புத்தகங்கள் எல்லாம் தமிழ்லயும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஒரு அருமையான புத்தகங்கள். அதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையாவே அதை நானும் கொஞ்சம் தொட்டு இருக்கிறேன். அவர் அளவுக்கு என்னால முடியாது. அவருக்கு எங்க எப்படி கேட்டாலும் சொல்லுவாரு. அந்த புத்தகத்தை வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் படிக்கணும்னு நானும் இதை கேட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினரை நம்ம ஐயா தேவகுமார் அவர்கள் அறிமுகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த மாலை நேரத்தில் திருவொற்றியூர் கிளை நூலகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய ஐயா துரைராஜ். ஏன்னா ஒரு தொழிற்சங்க தலைவர் சமுதாய பணி செய்யறவங்க, அதனால இந்த பகுதியில் அவருக்குன்னு ஒரு சிறப்பு அடைமொழி இருக்கக்கூடும் என்றுதான் எதிர்பார்த்தேன். அந்த அளவுக்கு இந்த பகுதியில பேர் போனவர். நான் திருவொற்றியூர்ல இருக்கிற சில நண்பர்களை கேட்கிற பொழுது அவர்கள் இவரை தெரியுமா என்ற இடத்திலே கேட்பார். அந்த அளவுக்கு இந்த பகுதியிலே அவர் சிறப்புக்குரியவர். அதே போல நான் பெரிதும் போற்றி வணங்குகின்ற ஐயா டிவி அவர்களையும், இந்த வாசகர் வட்டத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா குரு சுப்பிரமணியம் அவர்களையும், இந்த வாசகர் வட்டத்தினுடைய கொடையாளர் புரவலர் ஐயா மதியழகன் அவர்களையும், மற்றும் என் அன்பிற்குரிய நண்பர்களான ஐயா பூம்புகார் நிலவன் சோமு என்கின்ற பூம்புகார் நிலவன் அவர்களும், என் அன்பிற்குரிய சத்தியமூர்த்தி அவர்களும், என்னை இந்த நூலகத்தோடு ஐக்கியமாக்கி வைத்திருக்கின்ற அன்பிற்குரிய பாஸ்கரன் அவர்களையும், மற்றும் உள்ள அறிஞர் பெருமக்களையும், சான்றோர் பெருமக்களையும், கவிஞர் பெருமக்களையும் இந்த மாலை நேரத்தில் வணங்கி வருவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு ஒரு நல்ல சிறப்பு பேச்சாளர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நண்பர் பாஸ்கரன் அவர்கள் என்னிடத்திலே கேட்டார். அவர்கள் கேட்கின்ற பொழுது எனக்கு உடனே என்னுடைய உள்ளத்தில் தென்பட்டவர் ஐயா முயற்சி முருகேசன் அவர். ஏன் இதை இந்த நேரத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது அவை நிரம்பிய ஒரு அரங்கம். இந்த அரங்கத்துக்கு ஒரு பேச்சாளர் தேவை என்று சொன்னால் அவருடைய பேச்சு இங்கு உள்ள அனைவருக்கும் பயன்படத்தக்க வகையிலே அமைய வேண்டும் என்று சொன்னால் அதை ஐயா முயற்சி முருகேசன் அவர்களால் தான் அதை நிரம்பு செய்ய முடியும். ஏனென்று சொன்னால் அவருடைய பேச்சுக்கள் பல இடத்திலே நான் கேட்டிருக்கிறேன். குறிப்பாக சொல்ல போனால் நான் முதலிலே ஒரு நிகழ்ச்சியிலே தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது என் அன்பிற்குரிய அன்பர் திருப்புரன் தாமோதரன் அவர்கள் திருவிகா பேச்சு பயனரங்கம் என்று ஒரு அமைப்பை சென்னை மாவட்ட அளவிலே பெரிய அளவிலே தொடங்கினார். அதை தொடக்க காலத்திலே அவர்களும் அது தொடங்குவதற்கு முன்னாலே அவரிடத்திலே நான் நட்பு பாராட்டி மகிழ்ந்திருக்கிறேன். அந்த நிகழ்ச்சியிலே இவரை நான் கண்டெடுத்தேன். ஐயா முயற்சி முருகேசன் அவர்களை கண்டெடுத்தேன். ஆனாலும் கூட அவருக்கும் எனக்கும் அவ்வளவாக நட்பு கிடையாது அந்த காலகட்டத்தில். அதற்கு பிறகு பல மன்றங்களிலே பேசுகின்ற பொழுதுதான் நான் அவரை அடையாளம் கண்டேன். அவர் இந்த நிகழ்ச்சி கூட நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டார்கள். நான் கண்டிப்பாக வருவேன் என்று குறிப்பிட நான் கட்டளை செய்தார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், யார் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், இதுதான் அடிப்படை. நான் மட்டும் அவருடைய பேச்சை ரசித்து சுவைத்து மகிழ்ந்திருப்பதை விட அந்த மகிழ்ச்சியை உங்களுக்கெல்லாம் விரிவுபடுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஐயா அவர்களை சட்டர பாஸ்கர் அவர்களிடத்தில் சொல்லிவிட்டேன். உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி. இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எடுத்துக் கொள்வீர்களே ஆனால் தமிழை வளர்ப்பவர்களும் இலக்கியத்தை போற்றுபவர்களும் கவிதையாலே வளம் வருபவர்களை பார்க்கின்ற பொழுது தமிழறிஞர்களை பார்ப்பது கடினம். எங்களை போன்ற பிற துறைகளிலே பணியாற்றவர்கள் தான் இன்றைக்கு தமிழ் பணி ஆற்றி கொண்டு வருகிறார். ஐயா இன்றைக்கு தமிழ் பணி ஆற்றுகிறார்கள் என்று சொன்னால் அவர் மாநில கல்லூரியினுடைய பேராசிரியர் அல்ல. நான் இங்கே உங்களிடத்திலே பேசுகிறேன் என்று சொன்னால் நான் ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியர் அல்ல. இங்கே இருக்கின்ற அனைவரையும் பார்க்கின்ற பொழுது பிற இடங்களிலே பணியாற்றுபவர்கள் தான் இந்த நாட்டிற்காகவும் இந்த சமுதாயத்திற்காகவும் இந்த மொழிக்காகவும் பாடுபட்டு வரக்கூடியவர்கள் என்று சொன்னால்
அது பிற அலுவலகங்களில் வேலை செய்பவர்கள் தான். அந்த வகையிலே அரசு கருவூலத்திலே பணியாற்றியவர்கள் தான் ஐயா முயற்சி முருகேசன் அவர்கள். இந்த முயற்சி என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு உடனே ஒரு பொறி தட்டுப்படும். என்று சொன்னால் எதையும் நாம் செய்கின்ற பொழுது நமக்கு தேவையானது முயற்சி தான். அந்த முயற்சியை எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் வள்ளுவர் பெருமான் சொல்லுவார்கள், எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது என்று அழகாக அடிக்கோடிட்டு காட்டுவார்கள். அந்த வகையில இந்த அரங்கத்திற்கு பொருத்தமான ஐயா அவர்கள் அரசு கருவூலத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நிறைய மேடைகளிலே பேசி சிறப்புக்குரிய ஒரு மனிதராக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவரை நான் சார்ந்திருக்கின்ற முத்தமிழாய்வு மன்றத்திலே கூட இன்னும் அவரை அழைக்கவில்லை. ஆனாலும் கூட பிற மன்றங்களிலே அவரை அழைத்து அவருடைய சிறப்பு பொழிவுகளை அனைவரும் கேட்க வேண்டும் என்று சொல்லிதான் அவருக்கு இந்த மேடையை நான் ஏற்பாடு செய்து கொடுத்தேன். நான் சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு உண்மையிலே இந்த அமைப்பினருக்கு நான் மிகவும் நன்றி கொள்கிறேன். இதை விட இன்னொரு சிறப்பு என்று சொன்னால், சென்னை மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பாலான ஊடகத்திலே நான் சென்று பேசியிருக்கிறேன். பெரும்பாலான ஊடகத்திலே நான் சுற்றி பார்த்திருக்கிறேன். திருவொற்றியூர் இந்த கிளை நூலகத்தை போல இன்னொரு நூலகத்தை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. இது புகழ்ச்சிக்காக சொல்வதில்லை, இது உண்மையாகவே சொல்லுகிறேன். அற்புதமான ஒரு நூலகத்தை பெற்றிருக்கின்ற இந்த பகுதி வாழ் மக்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர். ஏனென்று சொன்னால், இந்த திருவொற்றியூர் இருக்கிறது, இது சாதாரண ஒரு பூமி அல்ல. பட்டினத்தார் வளம் வந்த பூமி, வள்ளல் பெருமான் வளம் வந்த பூமி, சித்தர்களிலே ஒரு சித்தர் வளம் வந்த பூமி. இத்தனை சிறப்புக்குரிய இந்த இடத்திலே ஐயா அவர்கள் இன்றைக்கு மொழிவாற்றுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய பட்டியலிலே இவரும் தன்னுடைய பெயரை இன்றைக்கு இணைத்துக் கொள்கிறார். இத்தனை சிறப்புக்குரியவர் இன்றைக்கு உங்களிடத்திலே பேச இருக்கிறார்கள். அவரை பற்றி ஏதோ ஒரு சிறு செய்தி தான் உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன். மீதி செய்தியை அவருடைய உரையிலே இருந்து நீங்களே வகுத்துக் கொள்வீர்கள் என்கிற ஒரு நம்பிக்கையோடு உங்களிடத்திலே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது சிறப்பு விருந்தினர் அவர்களை வருக வருக என வரவேற்று பேச அழைக்கிறேன். எண்ணங்கள் வான்நோக்கி உயர வேண்டும், எழுத்தெல்லாம் சுடர்விட்டு எரிய வேண்டும், பெண்ணென்றா தாய் என்று பார்க்க வேண்டும், பெரியோரை மதிக்கின்ற பேச்சு வேண்டும், வயதுக்கு இணையான வாழ்க்கை வேண்டும், வண்ணங்கள் குறையாத பார்வை வேண்டும், கண்ணீரில் சுகம் காணும் ஞானம் வேண்டும், காமத்தை கடந்தேறும் யோகம் வேண்டும், எழுதமிழே எனக்குள்ளே எல்லாமும் முதலாய் வேண்டும், எந்தமிழே அனைத்திற்கும் கடலாய் வேண்டும். இந்த அற்புதமான அந்திமாலை பொழுதை அர்த்தப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திருவொற்றியூர் கிளை நூலகத்தினுடைய சிந்தனை சாரலிலே வந்து இணைந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் முதலில் என்னுடைய சொல்லாலும் செயலாலும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று, ஒரு கிளை நூலகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தமிழகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற நூலகம் என்று நினைக்கிறேன். மிக அற்புதமான ஒரு நூலகம். நான் வந்து எல்லா நூலகத்தினுடைய எல்லா பிரிவுகளையும் சுற்றி வந்தேன். ஒரு கணினி தனி பிரிவு, அந்த கணினியின் மூலம் ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குகிற அளவுக்கு பயிற்சிகள், இதெல்லாம் நினைத்து பார்க்கிற போது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த நூலக வாசகர் வட்டத்தை நினைத்து பார்க்கிறேன். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஐயா துரைராஜினுடைய தலைமையிலே ஒரு அற்புதமான வாசகர் வட்டத்தை இந்த திருவொற்றியூர் பகுதி பெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மையான உண்மை. துணைத் தலைவராக இருந்து வரவேற்புரை மாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய சுப்பிரமணிய ஐயா அவர்களையும், கொடையாளர்களாக இங்கே வீற்றிருக்கக்கூடிய கோதண்டம் மதியழகன் அவர்களையும், நூலகராக இருக்கக்கூடிய அம்மையார் லதா அம்மையார் அவர்களையும், இவர்களுக்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல் கௌரவ தலைவராக இருந்து இந்த நூலக வாசகர் வட்டத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜி வரதராஜன் ஐயா அவர்களுக்கும், என்றைக்கு என்னுடைய தேதியை வாங்கினாரோ அன்றிலிருந்து அவ்வப்போது தொலைபேசியில என்னை தொடர்பு கொண்டு
இந்த நூலகத்தை கட்டி காப்பாற்றுவதை போல எனக்கும் தினமும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டு என்னோடு ஒரு இனிய நண்பராகவே மாறிவிட்ட ஐயா நூலகர் பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கும், என்னை இந்த அமைப்புக்கு அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய நற்றமிழ் கவிஞர் ஐயா பாபு, இது 104வது வாரம், 104வது மாதம், 104வது திருக்குறள் சொல்லும் திணைத்துணை நன்றி செய்யினும் அதனை பனைத்துணையாக கொள்வார் என்று சொல்லும். அப்படி ஒரு பெரும் பணியை, பெரும் வாய்ப்பை எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஐயா அவர்களை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன். ஒரு அருமையான வாசகர் வட்டம், ஒரு வாசகர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சாட்சி சொல்லுகிற மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒரு எழுத்தாளரை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் ஒரு பெரிய எழுத்து விழிப்புணர்வை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த ஊருக்கே ஒரு பெருமை உண்டு. சிவபெருமானே சுந்தரருக்கு நேரில் வந்து இலக்கணம் சொல்லிக் கொடுத்தார். அதனாலே இந்த பெருமானுக்கு எழுத்தறியும் பெருமான் என்றே ஒரு பெயர் உண்டு. அப்படிப்பட்ட இந்த ஊரில் இவ்வளவு பெரிய ஒரு வாசக வட்டம் ஒன்று கூடி மிக அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பிறந்த நாள் காணுகிற இந்த நிலையில் ஒரு அருமையான பாடலை வழங்கி இருக்கக்கூடிய முகமது அபீரூல் பாடகர் அவர்கள், உண்மையிலேயே உங்களை மனதார பாராட்டுகிறேன். உங்களுடைய வாழ்நாளில் இன்னும் பல வெற்றிகளை பெற வேண்டும் என்று வாசகர் வட்டத்தின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் வாழ்த்துகிறேன். இது ஒரு பெரிய பணி. அவர் பாடிய பாடலே ஒரு அதிசயம். கலக்கமா, மயக்கமா, தயக்கமா, வாழ்க்கையில் இருக்கிற எவ்வளவு சிக்கலையும் நினைச்சுக்கிறோம்ல, இது ஒரு மாற்றத்தை கொடுத்தது. வந்து ஒரு 4-5 மாதங்கள் இங்கே தங்கி சென்னையிலே வாய்ப்பில்லாமல் திரும்பி போய்விடலாம் என்று வாலி திருச்சிக்கே திரும்பி விடுவோம் என்று தன்னுடைய பயணத்தை தொடங்கிய போது இந்த பாடலை கேட்டுவிட்டு கண்ணதாசனே நேரில் வந்து பக்கத்தில் உட்கார்ந்து தட்டி கொடுத்து, நீ கலக்காதே, நீ கலங்காதே, உனக்கும் கீழே வாழ்வோர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு என்று சொல்லுகிற அந்த வரியை கேட்டுவிட்டு இங்கேயே இருந்து மாபெரும் வெற்றி கொடியை கட்டினாரே வாலி. அதற்கு காரணமாக இருந்த ஒரு பாடலை பாடியிருக்கிறது. அருமையான பாடல். ஐயா நற்றமிழ் பாபு ஐயா பேசுகிற போது அருமையா ஒரு செய்தியை சொன்னார்கள். இன்றைக்கு தமிழ்துறை சாராதவர்கள் தான் தமிழை பெரிய அளவுக்கு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்துறையிலே இருக்கிற மனிதர்கள் பெரிய அளவுக்கு பேசப்படவில்லை, தமிழை வளர்ப்பதில்லை. ஏனென்றால் டிகேசின்னு ஒருத்தர் இருந்தார், சிதம்பரம் முதலியார். அவர் ரசிப்பினுடைய உச்சம் தொட்டவர். ஒன்றை ரசிக்க வேண்டும் என்றால் சாப்பாட்டில் இருந்து வாழ்க்கை வரை ஒவ்வொன்றையும் ரசிப்பவர். அவர் ஒரு வீட்டுக்கு போனாரா, அந்த வீட்டை பார்த்துட்டு சொன்னாரா, இந்த வீடு நல்லா இருக்க, அருமையா டிசைன் இருக்க அப்படின்னா. அப்ப அவர் சொன்னாரா அந்த வீட்டுக்காரு, நம்ம பக்கத்து தெருல இருக்கிற கோதண்டம் இன்ஜினியர் தான் அதை கட்டினார். இல்லையே, வாய்ப்பு இல்லையே, இன்ஜினியர் கட்டியிருக்க வாய்ப்பு இல்லையே, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா. நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இன்ஜினியருக்கு தான் டிசைனிங் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறோம்ல. ஆனால் உண்மையிலேயே ஒரு அந்த மாதிரியான ஒரு நுட்பம் தெரியாத மனிதர்கள் தான் மிகப்பெரிய அளவுக்கு கலையிலே உச்சம் தொடுகிறார். அதனாலதான் இன்றைக்கு தமிழ் படித்து தமிழை ஒரு தொழிலாக எடுத்துக் கொண்டிருக்கிற பேராசிரியர்கள் கூட தமிழ் பணி ஆற்ற தயங்குகிற நிலையில் இன்றைக்கு ஒரு வாசகர் வட்டம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நிலையை பணியை இங்கே ஆற்றிக் கொண்டிருக்கிறது. என்னிடம் கேட்ட போது ஒரு தலைப்பு கேட்டார்கள். நான் சொன்னேன், அதிசயம் ஆனால் உண்மை என்று ஒரு தலைப்பு கொடுத்தேன். நான் இதை யோசிக்கவே இல்லை, இந்த தலைப்பை அப்படியே கொடுத்தேன். பாஸ்கரையா கேட்ட போது உடனே அதிசயம் ஆனால் உண்மை என்று சொன்னேன். ஆனால் அதற்கு பிறகு பார்க்கிற போது நிறைய அதிசயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நடத்த முடிந்த தேர்தல் கூட ஒரு அதிசயம்தான், ஆனால் உண்மை. இப்படி வாழ்க்கையினுடைய எல்லா தருணங்களிலும் அதிசயமும் உண்மையும் கலந்தே இருக்கிறது. ஒரு முறை ஜெயகாந்தன் கோயம்புத்தூரிலே உரையாற்ற போயிருக்கிறார்.
அந்த ஜெயகாந்தனுக்கு அறிமுகப்படுத்துகிற போது ஐயா பாபுவை போல ஒருவர் அறிமுகப்படுத்துகிறார். அவர் அந்த அறிமுக உரையிலே இவரை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறார், இப்பொழுது ஜெயகாந்தன் வந்து தனது விஸ்வரூபத்தை காட்டுவார் என்று சொன்னார். ஜெயகாந்தன் பேச வந்த போது சொன்னார், விஸ்வரூபம் என்பது காட்டுவதல்ல காண்பது என்று சொன்னார். இந்த அதிசயம் என்பது கூட அதிசயம் என்பது காட்டுவதல்ல காண்பது. எது அதிசயம்? எல்லாம் அதிசயம். நான் தலைப்பு கொடுத்துவிட்டுத்தான் தமிழில் பார்க்கிற போது ஏராளமான அதிசயங்கள் கொட்டி கிடக்கின்றன. அதிசயம் என்பது காட்டுவதல்ல காண்பது. இந்த தலைப்பை கொடுத்துட்டு இரவு நேஷனல் ஜியோகிராபி சேனல்ல பார்க்கிற போது மரவட்டை இருக்குல்ல, மரவட்டை, சின்ன மரவட்டை, அத கீழே இருந்து கேமரா வச்சு எடுத்திருக்கான். அது கால் எப்படி வைக்கிறதோ, இந்த பக்கம் 100 கால், இந்த பக்கம் 100 கால் இருக்காது. ஒரு காலை தூக்கி முன்னால் வைத்து விட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த முதல் காலை தூக்கி எடுத்து முன்னாடி வைக்குது. இந்த முதல் கால் எடுத்து வைத்ததுல அந்த இடத்துல 2வது காலை எடுத்து வைக்குது. இந்த பக்கத்துல இருக்கிற 2வது காலை எடுத்து அடுத்து வைக்குது. ஒரு 100 கால் காலை மாற்றி மாற்றி வைக்கிறது. இந்த பக்கம் இருக்கிற 100 காலையும் அதை போலவே மாற்றி வைக்கிறது. ஒரு மரவட்டை நிகழ்த்துகிற அதிசயம் இருக்கிறதே, ஒரு கண்ணி வைக்கிற வினாடியில் அது இவ்வளவு வேலை செய்யும். அப்ப எவ்வளவு பெரிய அதிசயம் அது! இப்படித்தான் வாழ்க்கையில் ஏராளமான அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எனக்கு ஒரு நண்பர் உண்டு அலுவலகத்துல. எனக்கு இதை படிக்கிற போது இந்த தலைப்பை கொடுத்து விட்டு பிறகு யோசித்த போது நான் சிந்தித்தது, அந்த நண்பர் ஒரு முறை வந்தார். ஒரு மாதம் இருக்கும். பணியில் இருக்கிற போதே என்னிடம் சொன்னார், நான் ஒரு நூல் வெளியிட வேண்டும், நான் ஒரு நூல் வெளியிட வேண்டும் என்று சொன்னார். நான் ஏற்கனவே ஒரு 5-6 நூல்கள் வெளியிட்டு இருக்கிறேன். என்னை ஒரு பெரிய எழுத்தாளர் என்று அவர் கருதி கொண்டிருக்கிறார். நான் சொன்னேன், நீங்க ஓய்வு பெற்ற பிறகு வாருங்கள், ஒரு நூலை வெளியிடலாம், உங்கள் நூலை வெளியிடுவோம் என்று சொன்னேன். அவர் ஒரு மாதத்திற்கு முன்னால் மனைவியோடு என்னுடைய இல்லத்துக்கு வந்தார். வந்து உட்கார வைத்து அவருக்கு தேநீர் எல்லாம் கொடுத்து விட்டு பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு பழைய டைரியை எடுத்து என்னிடம் கொடுத்தார். கொடுத்து இதைத்தான் புத்தகமாக வெளியிட வேண்டும். அப்படியா, சரி கொடுங்கள் என்று வாங்கி படிக்கிறேன். எல்லாம் காதல் கவிதை. அவருக்கு வயது 62. முழுக்க முழுக்க காதல் கவிதைகள் கொண்ட ஒரு நூலை வெளியிட வேண்டும் என்று கொண்டு கொடுக்கிறார். நான் அதிலே சில இடங்களிலே கூட அந்த காதலித்த பெண்ணினுடைய பெயரும் வருகிறது. நான் பார்க்கிறேன். நான் சொன்னேன், நீங்கள் காதலிக்கிற பெண்ணின் பெயர் பார்வதி தானே அப்படின்னு. அவர் சொன்னார், ஆமாம் பார்வதி தான். நான் காதலித்த அந்த பெண்ணுக்கு இணையாக இதுவரை நான் எந்த பெண்ணையும் பார்த்தது கிடையாது. இன்னும் என் கண்ணிலேயே குடியிருக்கிறாள். அவள் இப்போது எங்கிருக்கிறாள் என்று கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவள் பெயரில் ஒரு நூல் வெளியிட வேண்டும், அதுதான் இந்த கவிதை. இந்த கவிதை எல்லாம் தரமான கவிதைகள் தானா என்று பார்த்து சொல்லுங்கள், இதில் ஏதேனும் நீக்க வேண்டும் என்றால் நீக்கிவிட்டு கூட வைப்போம் என்று சொன்னார். பக்கத்திலே துணைவியார் இருந்ததும் அவர்தான் பார்வதி போலும், சிவனுக்கு ஏற்ற பார்வதி போலும் என்று நான் கேட்டேன், அம்மா உங்களுக்கு தெரியுமா இந்த கவிதை யாரை பற்றி எழுதியிருக்கிறது என்று? அந்த அம்மா சொன்னார்கள், யாரையோ தெரியலைங்க, அவர் ஏதோ ஒரு புத்தகம் வெளியிடணும்னு ஆசைப்படுறாருல்ல, ஆசைப்பட்ட மாதிரி அவர் வெளியிட்டுங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. யார்? 30 ஆண்டுகளுக்கு முன்னால் காதலித்த ஒரு பெண்ணினுடைய பெயரிலே ஒரு புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று 30 ஆண்டுகளுக்கு பிறகும் அதே பெண்ணை நினைத்துக் கொண்டு வந்து ஒரு புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று நிற்கிற போது எனக்கு அது அதிசயமாக இருந்தது. அதற்கு வெளியிலிருந்து அல்ல, நேரடியாகவே ஆதரவு கொடுத்த அந்த மனைவியை பார்க்கிற போது உண்மையாக தோன்றியது. வாழ்க்கை என்பது எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது என்று பாருங்க. எவ்வளவோ வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்களை பார்க்கிறோம், ஒவ்வொன்றும் அதிசயம். இன்றைக்கு நாம் எழுந்து இன்றைக்கு காலையிலிருந்து இவ்வளவு காலம் வேலை பார்த்துவிட்டு வந்திருக்கிறோமே, இவ்வளவு காலம் இருக்கிறோமே, இது ஒரு அதிசயம். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? திறந்தால் பணமாய் கொட்ட வேண்டும், அப்பொழுதுதான் அதிசயம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதிசயம் என்பது வாழ்க்கையிலே எங்கெங்கே இருக்கிறது என்பதை நினைத்து பார்த்தால் ஒவ்வொரு நொடியும் அதிசயமாக இருக்கிறது. ஓவியர் மணியம் செல்வம் என்று ஒரு ஓவியர், உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை, நல்ல ஓவியர். அவர் ஆனந்த விடனிலே விழிப்புணர்வு கதைகள் என்று ஒரு கதை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது.
அந்த கதைகளுக்கெல்லாம் அவர்தான் ஓவியர். அவர் ஒரு ஓவியம் கேட்டிருக்கிறார்கள். ஒரு விழிப்புணர்வு கதைக்கு கொண்டை வைத்திருக்கிற பறவை, கொண்டை பறவை ஒன்று வரைந்து கொடுங்கள். இவர் அதற்கு முன்னாடி கொண்டை பறவையை பார்த்தது கிடையாது. இவர் எப்படி கொண்டை பறவை வரைவது என்று தெரியவில்லை. ஆனால் சொல்லுகிற போதே புரிகிறது அல்லவா, கொண்டை பறவை என்றால் அந்த பறவைக்கு ஒரு கொண்டை இருக்கும். அவர் என்ன செய்தார், சேவலுக்கு இருக்கிற கொண்டையை எடுத்து அந்த பறவை மீது வைத்து ஒரு படத்தை வரைந்து எடுத்துட்டு போய் ஆனந்த விகடன் ஆசிரியர்கிட்ட கொடுக்கிறார். ஆனந்த விகடன் ஆசிரியர் வாங்கி பார்த்துட்டு, ஐயோ கொண்டை பறவை இப்படி இருக்காதுயா, இதுதான் கொண்டை பறவை என்று கொண்டை பறவையினுடைய படத்தை எடுத்து கொடுக்கிறார். ஒரு ஆண் கொண்டை பறவையும் ஒரு பெண் கொண்டை பறவையும் கொஞ்சி விளையாடுவதாக ஒரு மரக்கிளையில் உட்கார்ந்து கொண்டு கொஞ்சுவதாக ஒரு படம். அந்த படத்தை கொடுத்து இப்படி படம் வரைந்து கொடு என்று சொன்ன போது உடனே உட்கார்ந்து வரைகிறார். வரைந்து கொடுத்து விட்டு வந்து விட்டார். 3 நாட்களுக்கு பிறகு வியாழக்கிழமை அது வெளிவர போகிறது. இவர் வியாழக்கிழமை இந்த மணியம் செல்வம் எழுந்து தன்னுடைய அறையிலிருந்து கதவை திறக்கிறார். அந்த ஜன்னல் ஓரத்தில் இருக்கிற மரத்தில் இவர் வரைந்த அந்த 2 கொண்டை பறவையும் அங்கே வந்து உட்கார்ந்து. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அவர் அது ரொம்ப அதிசயித்து சொல்லுகிறார். நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னால் நம்பவே முடியவில்லை. உடனே கத்தினேன், வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் அழைத்தேன். அந்த பறவைகள் ஓடவே இல்லை, உட்கார்ந்தே இருந்தன. கொண்டை பறவையை எழுதி வரைந்து விட்டு அந்த இதழிலே வருவதற்கு முன்னால் வந்து அந்த கொண்டை பறவை காட்சி தருகிறது. எவ்வளவு நுட்பம் பாருங்கள். எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக அவர் வரைந்திருந்தால் அது வந்திருக்கு. இதுதான் அதிசயம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான அதிசயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. செங்கல்பட்டு பக்கத்திலே ஒரு பள்ளி ஆசிரியர். அந்த ஆசிரியருக்கு வேலை என்னவென்றால் ஆங்கில ஆசிரியர். ஆங்கில இலக்கியம் நடத்துவதுதான் அவருடைய வேலை. ஆனால் அவர் என்ன செய்கிறார், ஆங்கில இலக்கியம் படித்து நடத்துகிற போதே அவர் தமிழ் மீது கொண்டிருக்கிற பற்று அவரை விடவில்லை. தமிழ் கவிதைகளையும் கலந்தே நடத்துகிறார். அவர் ஒரு சீர்திருத்தவர். அதனால என்ன செய்கிறார், அவரை அங்கே இருக்கிற தலைமை ஆசிரியருக்கும் இவருக்குமான உறவு சரியில்லை. தலைமை ஆசிரியர் என்ன நினைக்கிறார்னா, இவரை எப்படியாவது நம்ம சொல்றதே கேட்க மாட்டேங்கிறார். ஒரு ஆசிரியரா இருக்கிறாரு, ஒரு தலைமை ஆசிரியர் சொன்னா கேட்கணுமா இல்லையா? அவர் மாணவர்களுக்கு சார்பாகவே பேசுறாரு, இவர் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறார். ஆங்கில ஆசிரியர் ஆங்கில கவிதைகளை நடத்துகிற போதே ஒரு தமிழ் கவிதையையும் நடத்துகிறார். அதிலே ஒரு கவிதை நடத்துகிறார், ஒரு பாடலை சொல்லுகிறார். பாரதிதாசன் பாடல், எல்லோருக்கும் தெரிந்த பாடல். நீலவான அடைத்துள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொல்லையிலே சாமோ வான. அந்த கவிதை நீண்ட கவிதை. இந்த கவிதையை சொல்லுகிறார். தலைமை ஆசிரியர் அப்படியே குறிப்பிடுத்து இவரை வேலையிலிருந்து நீக்கி விடுகிறார். என்ன காரணம் என்றால், அந்த பள்ளிக்கூடம் மகளிர்கள் படிக்கிற பள்ளிக்கூடம். அந்த பள்ளியினுடைய சீருடை நீல உடை அணிந்து வருவது. இந்த ஆசிரியர் நீலவான ஆடைக்குள் என்று சொல்லுகிறாரு. இதையெல்லாம் அவர் வேறொரு பொருளிலே புரிந்து கொண்டு இவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பரிந்துரையை செய்து அவரை பதவியிலிருந்து நீக்கிவிட்டார். பதவியே போய்விட்டது ஒரு தமிழ் கவிதையை சொன்னதனால். இது வேறு யாரும் அல்ல, வார்த்தை சித்தர் வலம்புரிஜான். வலம்புரிஜானினுடைய வாழ்க்கை பறிபோனதற்கு காரணம், வாத்தியார் என்கிற அந்த தொழில் போனதற்கு காரணம், நீளமான அடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை என்ற பாரதிதாசனுடைய பாடலால் தான் அவருக்கு போனது. ஆனால் அதற்கு பிறகு அவர் 3 இதழுக்கு ஒரே நேரத்திலே ஆசிரியராக இருக்கிற போது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுகிற போது சொன்னார், நான் ஒரு பள்ளிக்கூடத்து ஆசிரியராக இருந்தேன், இன்றைக்கு நாடு முழுதும் வெளிநாடுகளுக்கு கூட போகக்கூடிய ஒரு இதழுக்கு 3 இதழுக்கு ஆசிரியர் ஆக்கியது என்னை தமிழ் என்று சொன்னார். எவ்வளவு சில அதிசயங்கள் வாழ்க்கையில் நம்மை உயர்த்தி விடுவதற்காகவும் நிகழ்கின்றன. ஆனால் இது அதிசயம் தானா, இது நடக்குமா, இதுக்கு இப்படி இருக்குமா என்றெல்லாம் சந்தேகப்படுகிற மனம் இருக்கிறதே, அது அதிசயத்தை ரசிக்கிற மனநிலையிலிருந்து விலகி விடுகிறது. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணங்களையும் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அதிசயம். என்னிடம் பேசுகிற போது ஒரு நண்பர் சொன்னார், முல்லைக்கு தேரையே கொடுத்தான் பாரி.
கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு மன்னன் ஒரு முல்லை கொடி வாடுகிறது, யாரையோ ஒருத்தவனை கூப்பிட்டு அதுக்கு ஒரு பந்தல போடுன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது அதற்கு ஒரு கொம்பை அவனே அங்கே நட்டு விட்டு கூட போயிருக்கலாம். அதை விட்டு விட்டு தேரையே கொண்டு வந்து அதற்கு கொடுப்பதா? இது வாய்ப்பு இருக்கிறதா? இதெல்லாம் ஏதோ இலக்கியத்துல புனைச்சு வச்சிருக்காங்களா? உண்மையாவே இது நடக்குமா என்றெல்லாம் கேள்விகளை கேட்டுக்கொண்டே போகிறார். கொஞ்சம் பகுத்தறிவோடு சிந்தித்து பார்க்கிற போது இந்த கேள்விகள் எல்லாம் நியாயமானவை. ஆனால் அன்பு என்பது இதனை கடந்த ஒன்று. தமிழிலே கொடை மடம் என்று சொல்லுவோம். கொடை அள்ளி கொடுப்பது. கொடை மடம் என்பது நமக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்காம கூட அள்ளி கொடுக்கிறது கொடை மடம். துன்பம் பிறருக்கு வருகிறது என்று சொன்னால் அந்த பெரும் துன்பத்தில் எல்லாவற்றையும் மறந்துவிடும். ஒரு சின்ன ஒரு செடி தானே, அந்த முல்லைக்கு தேரா, இதையெல்லாம் யோசிக்க கூட நேரம் இல்லாத போது இது நடக்கும். ஒருவர் 10 மூட்டை அரிசியை கொண்டு வந்து வள்ளலாரிடம் வடலூரிலே இறக்குகிறார். எப்பொழுது? மே மாதம், கடுமையான வெயில். எப்படி இந்த மூட்டையை கொண்டு வந்தீர்கள் என்று கேட்கிறார் வள்ளலார். சொல்கிறார்கள், இந்த மூட்டையெல்லாம் உங்களுடைய பசி போக்குகிற பணிக்கு என்னுடைய அன்பளிப்பு என்று சொல்லுகிறார். எப்படி கொண்டு வந்தீர்கள்? மாட்டு வண்டியில் கொண்டு வந்தேன் என்றது. வள்ளலார் இறங்கி ஓடி போய் இந்த மாட்டினுடைய கழுத்தை தடவி கொடுத்து, இந்த வெயிலில் நீ என்ன பாடுபட்டு வந்திருப்பா என்று சொன்னார். ஏயா, இது மாட்டுக்கு தெரியுமா? மாடு என்ன தமிழ் படிச்சுதா? கேள்வி கேட்கவே முடியாது. அறிவு இருக்கிறதே, அன்பு இருக்கிறதே, தன்னையே அறியாமல் செய்தோம். அதுதான் ஓடி போய் செய்யும். இந்த இடத்துல நீங்க போய் இது இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது என்பது அந்த நேரத்து நியாயத்தை நாம் அசிங்கப்படுத்துவதாக அமைந்தோம். எனவே அதிசயம் இருக்கிறதே, அது நிகழ்கிற போது அதிசயம்தான். இதற்கு வாரியார் சுவாமிகள் ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தார். இதே கேள்வியை அவர்கிட்ட கேட்டாங்க. ஒரு மயில் தொகை விரித்து ஆடுகிற போது அதுக்கு போர்வை போடுறது, ஒரு முல்லை செடிக்கு தேர் கொடுக்கிறது, இதெல்லாம் அறிவுக்கு பொருந்துகிற மாதிரி இல்லையே என்று ஒரு பகுத்தறிவுவாதி கேட்ட போது வாரியார் சொன்னார், உட்காரு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, கணவனும் மனைவியும் சினிமாவுக்கு போறதுக்காக கிளம்பி இருக்காங்க. எப்ப? திருமணமாகி 1 ஆண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டுன்னு இல்லாமல் 4 ஆண்டுகள் கழிந்த பிறகு அவர்களுடைய மனநாள் அன்னைக்கு சினிமாவுக்கு போறதுக்காக கிளம்பி புருஷனும் கொண்டாடி உட்கார்ந்துருக்காங்க. சாயந்தரம் சினிமாவுக்கு போக போறாங்க. பள்ளிக்கூடம் விட்டு குழந்தை வந்தது, அந்த குழந்தையையும் அழைச்சிட்டு போகணும். அதுக்காக வெயிட் பண்றாங்க. அந்த குழந்தை வந்ததும் எல்லாரும் சேர்ந்து கிளம்புறாங்க. அந்த நேரத்துல அந்த குழந்தை வண்டியில இருந்து கீழே விழுந்து கால் அடிபட்டு ரத்தம் ஓடும். இந்த அம்மா தான் கட்டி இருந்த பட்டுவே புடவைன்னு கூட தெரியாமல் அதை எடுத்து போட்டு துடைக்கிறார். அப்ப பக்கத்துல இருந்து ஒருத்தவர் கேட்டார், ஏமா பட்டு போட்டு பத்திரி ஒரு பஞ்சி எடுத்து வச்சு அதை துடைக்க கூடாதான்னு கேட்டா அது எப்படி அந்த இடத்துல பொருந்தாதோ அதே மாதிரிதான் இதுவும் அப்படின்னு சொல்ற. அப்போ ஒரு நிகழ்வை எப்படி பார்க்க வேண்டும், அதனுடைய உட்பொருளை எப்படி காண வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் ஒரு அதிசயம் கட்டேன். பார்த்தசாரதி கோயில்ல திருவல்லிக்கேணியில கோவில் சாமி கும்பிட்டு வெளியில வந்த பிறகு பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். ஒருத்தர் வந்தார், ஒரு கால் இல்ல. அவர் நின்ன போது எனக்கு தெரியல, அவர் தன்னுடைய துணை காலை எடுத்து மரக்காலை எடுத்து வைக்கிற போதுதான் தெரிகிறது அவருக்கே கால் இல்லை. அந்த காலோடு வந்து அவர் நின்னார். சாதத்தை அந்த கியூல நின்று வாங்கினார். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதான் நாம செஞ்சிருக்கணுமே அவருக்கு அந்த உதவிய அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த மனிதர் அதை வாங்கி கொண்டு போய் 2 காலம் இல்லாமலே ஒரு 3 தூணுக்கு அந்தாண்டு உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தவனுக்கு கொடுத்துட்டு திரும்பி வந்தார். எனக்கு யாரோ என்ன அடிச்சா மாதிரி இருந்தது. ஆனால் அதிசயம் எப்படி நிகழ்கிறது, அதை கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு இவர் வந்து திரும்ப வாங்க வர்றார். இன்னொரு அதே கோவில்ல பிச்சைக்காரர் 2 பொட்டலத்தை வாங்கி எடுத்துக்கிட்டு திரும்புறார். சாதம் முடிஞ்சிருச்சு,
ஒரு அம்மா வந்து கேட்கிற போது தான் கையில இருந்த ஒரு சாதத்தை கொடுக்குது. அதிசயங்கள் நம் கண்ணெதிரே நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அதை நாம் எந்த அளவுக்கு பார்க்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியமான. ஆங்கிலத்துல ஒரு எழுத்தாளர் இருக்காரு, யூவா நோவா ஹராரி. அவர் ஒரு புத்தகம் இருக்கார், சேப்பியன்ஸ் என்கிற புத்தகம். கிட்டத்தட்ட நாம் எல்லாம் படித்திருப்போம். அது ஒரு அதிசயமான ஒரு செய்தி இந்த புத்தகத்திலே இருக்கும். அந்த புத்தகம் எதை பற்றியது என்றால், மனித சமூகம் எப்படி உருவானது, ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி மனித சமூகம் மக்கள் உருவாகி இன்றைக்கு ஒரு ஆடை அணிந்து கொண்டு நிற்கிறோம் என்று சொன்னால் இதற்கு 35 லட்சம் ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. இன்னும் தெரியுமா, நாம் போட்டிருக்கிற இந்த சட்டை இந்த அளவுக்கு எடுத்து தச்சு போடுறோமே, இதற்கு பின்னால் குறைந்தபட்சம் 3 லட்சம் பேரினுடைய உழைப்பு இருக்கிறது. எண்ணி பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். அந்த புத்தகத்தில் ஒரு செய்தி, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினமும் பிறந்தால் அடுத்த நிமிடம் எழுந்து ஓடும். உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினமும் பிறந்தால் அடுத்த நிமிடம் எழுந்து ஓடும். எந்த உயிரினமா இருந்தாலும் சரி. ஒட்டகை சிவிங்கி இருக்கு இல்லையா, அது குட்டி உட்கார்ந்து போடாது, நின்றுகிட்டு இந்த 5 அடி 6 அடி உயரத்துல இருந்தா பொத்துன்னு அதுவும் 5 நிமிடத்தில் எழுந்து ஓடும். அது எப்படி ஓடும்னா, காட்டுல ஒட்டகச்சிவிங்கி கொஞ்சம் எல்லாம் முடியாது. குட்டி போட்டதும் ஒரு 2 நிமிஷம் நக்கும். நக்கி முடிச்ச பிறகு ஓங்கி ஒரு உதைக்கும். 10 அடிக்கு அந்தாண்ட போய் விடும். அது இது இங்கிருந்து அந்த 10 அடியை நடந்து போய் திரும்ப ஒரு உதைக்கும். ஒரு 3 அல்லது 4வது உதையில் அது எழுந்து ஓடாது. ஆனால் உலகில் இருக்கிற உயிரினங்களிலேயே பிறந்து 1 வருடம் கழித்து நடக்கிற ஒரே உயிரினம் மனிதன் என்கிற இந்த ஜந்து தான். ஏன் இதுக்கு 1 வருஷம் ஆகிறது? அந்த எழுத்தாளர் சொல்லுகிறார், 18 மாதங்களில் பிறக்கிற குழந்தை பிறந்து அப்பொழுதே நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் 18 மாதங்கள் நாம் வயிற்றில் வைத்திருக்க முடியுமா? ஏன் அது 10 மாதத்தில் குழந்தையை கொண்டு வந்து 9 மாசம். இன்னும் சில பேர் என்ன பண்றான், ஜோதிடம் அது இதுன்னு பார்த்து ஒரு நாளை குறிச்சு நல்ல நாளப்ப கத்திய வச்சிடறான். இப்ப இன்னும் போக போக இன்னொரு நான் இன்னொரு 100 ஆண்டுகள் குறித்து 5 மாசத்திலே எடுத்தாலும் எடுத்துருவான். இன்றைக்கு அப்படி போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண் பெண் துணை கூட இல்லாமலே ஒரு தீபுக்குள்ள வச்சே குழந்தைய பெற்றுக்கிற அளவுக்கெல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. இது ஏன்னா, மனித சமூகம் எழுந்து நிற்க தொடங்கிய போது கர்ப்பப்பை கொஞ்சம் கீழே இறங்கி, கர்ப்பப்பை இருக்குல்ல, அதனுடைய கர்ப்பப்பை எழுந்து நம்மள 4 கால் விலங்குதான், 2 கால் அப்படி எழுந்து நிற்கிறோம் இப்பதான். ஆனா இன்னைக்கும் பல பேர் மனதளவுல 4 கால் விலங்காவே இருக்கிற மனிதர்களை பார்க்க முடிகிறது. இந்த 2 கால் அப்படி எழுந்து நிற்கிற போது கர்ப்பப்பை இறங்கி போனது. அது மட்டும் இல்ல, கர்ப்பத்தில் ஒரு பெண் உயிர் பெறுகிறாள் என்றால், கர்ப்பம் முடிஞ்சு அவன் உயிரோட வர்றான்னா அது பெரிய அதிசயம். 60% உயிர் மரணங்கள் ஒரு காலத்தில் நடந்திருக்கின்றன. மறுபிறவிதான் அது. வலிக்குது இல்ல, நம்மள யாரா கில்லுனா வலிக்குது இல்ல, அடிச்சா வலிக்குது இல்ல, இதை அளக்கக்கூடிய அளவுகளுக்கு பேரு டெல்னு பேரு. ஒரு மனுஷனை கத்தியால குத்தி அவனை கொல்ல போறோம்னா அந்த குத்துனதும் வலிக்குது இல்ல, அதனுடைய டெல் அளவு வந்து 45 டெல். அதுதான் வலியினுடைய உச்சம். ஒரு மனுஷன் தாங்கிக்கிற வலி இருக்குல்ல, அது 45 டெல். ஆனால் பிரசவிக்கிற போது ஒரு பெண் பெறுகிற வலி இருக்கிறதே, அது 54 டெல். அப்படி என்றால் அது அவனுடைய உச்சம் எப்படி இருக்கும் என்று பாருங்க. அப்ப ஒரு கர்ப்பமாகி அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு அவனுக்குள் இருக்கிற அந்த மரண பயம் இருக்குல்ல, அது என்ன செய்யும்னா, உளவியல் ரீதியா கன்சீவ் ஆயிட்டாலே ஒரு மகிழ்ச்சி. இன்னொரு புறம் நாம எப்ப இதை எடுத்துக்கிறது, இதை எப்ப வெளியில கொண்டு வர்றது, இதை எப்ப வெளியில கொண்டு வர்றது அப்படிங்கிற அந்த அவஸ்தையிலேயே, அந்த ஆர்வ துடிப்புலேயே இதை சீக்கிரம் எப்படியா பெற்றுணும் அப்படின்னு நினைச்சுதான் என்ன ஆகுதுன்னா, வயிற்றுக்குள் வளர வேண்டிய கருவை வெளியே கொண்டு வந்து வளர்த்து கொண்டிருக்கும். இதனாலதான்
உலகத்தில் இருக்கிற எல்லா ஜந்துலையும் பிறந்ததும் நடக்காத ஒரே ஜந்து எதுன்னா நாம. இந்த விஷயத்தை அந்த புத்தகம் பேசுகிறது. அப்ப எழுந்து ஓராண்டு ஆவதற்கான காரணம் என்ன என்பதை புரிகிற போது நமக்கு அதிசயமாக இருக்கிறது. நாம ஒரு அதிசயம். இதை எத்தனை பேர் நம்புகிறோம் என்று தெரியவில்லை. மனிதர்கள் அதிசயம், ஒவ்வொரு மனிதனும் அதிசயம். நான் வர்றேன், அலுவலகத்திலிருந்து வர்றேன், எனக்கு முன்னாடி அந்த சிக்னல்ல ஒரு வண்டி நிக்குது, டூ வீலர். அவன் டூ வீலர், அந்த டூ வீலர் வாங்கினப்ப அவன் ஆயில் மாத்திருப்பான் போல இருக்கு. குபு குபு குபுன்னு புகை வருது. நான் பின்னாடி போய் நிக்கிறேன், என் கண்ணே தெரியாத அளவுக்கு புகை அடிக்குது. நான் என்ன செஞ்சேன், ஒரு ஹாரன் அடிச்சேன். அவர் என்ன செஞ்சார், அப்படி திரும்பி பார்த்துட்டு, சரி நம்ம வண்டியில தான் புகை வருது அப்படின்னு வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். இது எங்க நடந்ததுன்னா, ஒரு கண்ணி வைக்கிற நேரத்துல நடக்குது. நான் பாக்குறேன், நான் பார்த்துட்டு டேய் வண்டி ஆஃப் பண்ணுடாங்கிற சிக்னல்ல நான் ஒரு ஹாரன் அடிக்கிறேன். அந்த ஹாரன் நான் எதுக்காக அடிச்சேன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு அது அவன் மூளைக்கு போய் வண்டி ஆஃப் பண்ண. அப்ப ஒரு கண்ணி வைக்கிற நேரத்தில் நம்முடைய மூளை எவ்வளவு வேகமா வேலை செய்கிறது. இது ஒரு அதிசயம். இந்த வேகம் மூளை வேலை செய்யலைன்னா வாழ்க்கை என்னவாகும், வீணா போயிடும். அப்ப இந்த வேகத்தை கற்றுத்தருவது, இதற்குள்ளே ஒரு வேகம் இருக்கிறது இல்லையா, இந்த அதிசயத்தை நாம் பார்க்கிறோம். நமக்குள் ஏராளமான இந்த மாதிரியான அதிசய தன்மைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. நான் இப்ப சொல்லும் போதே உங்க தாத்தா இருக்காருல்ல அப்படின்னு சொன்னேன்னா உடனே உங்களுடைய மூளையில உங்க தாத்தாவோட படம் வரும், உடனே ஞாபகம் வரும். அதே மாதிரி உங்க கூட 6வது படித்தாருல்ல ராமசாமின்னு ஒரு பையன், இல்லையே எனக்கு தெரியலையே மறந்து போச்சு, அதாங்க அந்த கடைசி பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்து மாட்டி தமிழ்நாட்டியார் போட்டு அடிச்சாரு, ஆமா ஆமா அந்த கருப்பா குள்ளமா இருப்பானே அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு போன மாசம் நம்ம எல்லாம் போய் ஏட்டுபியில சாப்பிட்டோமே அந்த டிஃபன் கேட்டா தெரியாது. ஒரே சம்பவம் 3 பேரும் சேர்ந்து இருக்கிறப்ப நடக்கிற சம்பவம் தான். தாத்தாவை சொன்னது ஞாபகம் வந்தது. நம்மளுடைய வகுப்பு தோழரை கேட்ட போது ஏதோ தோண்டி எடுத்துட்டோம். ஆனால் நேற்று சாப்பிட்ட ஏட்டுபியில சாப்பிட்ட டிஃபன் தெரியலையே. இது என்ன காரணம்? நம்முடைய மூளையில 3 வகையான லேயர் இருக்கு. நம்முடைய மூளையில 3 வகையான அடுக்கு இருக்கு. கான்சியஸ், சப்கான்சியஸ், அன்கான்சியஸ். இது எப்படி பதிவாகிறது, இந்த மூளையில பதிவாகிறது இருக்க, இது ஒரு பெரிய பயிற்சி இருக்கு. நம்முடைய மூளையில 3வது லேயர்ல போய் நேரடியா பதிவாகிற விஷயத்த அப்படியே எடுத்துட முடியும். முதல் 2 லேயர்ல பதிவாகிற விஷயம் மறந்துடும் அல்லது சரியா பதிவாகாம இருக்கும். 3வது லேயர்ல போய் பதிய வைப்பதற்கான சில பயிற்சி எல்லாம் இன்னைக்கு யோகாவில அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்முடைய மூளை எப்படி செயல்படுகிறது, மூளையினுடைய பரிமாணங்கள் எப்படி போகிறது என்று நம்முடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் பார்த்தாலே இதுவெல்லாம் அதிசயம். இப்படி ஏராளமான அதிசயங்கள் இந்த நாட்டிலே இருக்கின்றன. மனிதனே ஒரு பேரதிசயம் தான். இவனுடைய ஞாபகம், இவனுடைய பழைய பதிவுகள், இதெல்லாம் ஏராளமான அதிசய தன்மைகள் கொண்டனவாக இருக்கின்றன. ஒரு ஆச்சரியமான ஒரு மனிதரை சொல்றார். மின்சாரம் இருக்குல்ல, மின்சாரத்தை திருட முடியுமா? திருட்டு மின்சாரம் சொல்லுவாங்க. மின்சாரத்தை திருடிட்டாரு, இவரை பிடிச்சிட்டாங்க. ஆனால் இந்திய தண்டனை சட்டப்படி மின்சாரத்தை திருட முடியாது. ஏன்னா திருட்டுக்குன்னு ஒரு விளக்கம் வச்சிருக்கோம். திருடுகிற பொருள் கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்கும், கையால் தொடக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் இருந்தாதான் திருட்டு. மின்சாரத்தை தொட முடியுமா, திருட முடியுமா? இந்த சட்டப்படி திருட முடியாது. ஆனால் சட்டத்தை மீறி பயன்படுத்தி இருக்கிறோம் என்று இபி சட்டப்படிதான் நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர திருட்டினுடைய சட்டத்துல நம்மள கைது பண்ண முடியாது. அப்ப எவ்வளவு நுட்பமாக ஒவ்வொன்றுக்குள்ளும் இருக்கிறது என்பதுக்காக சொல்ல வர்றேன். நரசையர்னு ஒருத்தர் இருந்தார். நரசையர் கர்நாடிக் இசையில மிகப்பெரிய விற்பனர், கும்பகோணத்தை சேர்ந்தவர். அவர் என்ன செஞ்சார்னா, கும்பகோணத்துல அவரு சங்கராபரணம் இசைப்பதுல அவர் பெரியார். தோடி ராகத்துல பெரியார் யாருன்னா திருவாரூரை ராஜரத்னம். ஆனா சங்கராபரணத்துல யாருன்னா நரசையர் தான்.
இந்த நரசையர் என்ன பண்றாரு, ஒரு நாள் கையில காசு இல்ல, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சாச்சு, ஒரு 200 ரூபாய் தேவை. கமிஷனர் மூப்பனார்ட்ட போய் ஒரு 200 ரூபாய் கேட்கிறார். அவர் சொல்றாரு, நான் எல்லாருக்கும் கடன் கொடுக்கிறவன் தான், ஆனா எதையாவது வாங்கிட்டு தான் நான் கொடுப்பேன், நீ எதையாவது கொண்டு வந்து கொடு, உனக்கு நான் பணம் தர்றேங்கிறாரு கமிஷனர் மூப்பனார். இவருக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. இவர் என்ன பண்ணார், என்கிட்ட இருக்கிற ஒண்ணே ஒண்ணு சங்கராபரண ராகம் தான், அதை வேணா உனக்கு தர்றேன், நீ வச்சுக்கோ, எனக்கு 200 ரூபாய் கொடுங்க. சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு, சங்கராபரணத்தை இனி நான் பாடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டு வந்துடுறாரு நரசையர். வாங்கிட்டு வந்து கல்யாணத்தை முடிச்சிடுறாரு, பொண்ணோட கல்யாணத்தை. அதற்கு பிறகு இவர் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் சங்கராபரணம் மட்டும் பாட மாட்டார். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி, சங்கராபரணம் தானே கடைசியில பாடலாம் அப்படிம்பாரு. கடைசி பாட்டு வர்றப்ப இல்ல தொண்டை சரியில்லை, நம்ம அடுத்து பார்த்துக்கலாம், இப்படி எங்கிருந்தோ தப்பிச்சுக்கிட்டே வந்துருவார். ஒரு முறை கும்பகோணம் ராயாஸ் என்ன பண்றாரு, தன்னுடைய கல்யாணத்துக்கு தன்னுடைய வீட்டுக்கு அவரை அழைச்சி ஒரு பெரிய கச்சேரி ஏற்பாடு பண்றார். அவரை உட்காந்து பாட வைக்கிறார். அவர் பாடிக்கிட்டே இருக்காரு. ராயாஸ் எதுக்கு உட்காந்துக்கிட்டு ஒரு சங்கராபரணம் பாடுப்பா அப்படிங்கிறார். இவருக்கு ஒன்றும் சொல்ல முடியல, தப்பிக்க முடியல. இப்ப அவர் சொல்றார், எனக்கு சங்கராபரணம் நான் அதை அடகு வச்சுட்டேன், என்னால பாட முடியாதுங்கிறார். உன்னைய அடகு வச்சுட்டேங்கிற எந்த அப்படிங்கிறப்ப இவர் நடந்ததெல்லாம் சொல்றார். உடனே என்ன பண்றார், நரசையருக்கு 200 ரூபாய் பணத்தை கொடுத்து, இதை கொண்டுட்டு போய் நீ கொடுத்துட்டு வந்துரு, நாளை மாலை இங்க ஒரு நீ கச்சேரி நடத்துங்க. அவர் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து மறுநாள் அவர் தன்னுடைய கச்சேரியை நடத்தியதாக வரலாறு. ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அந்த வார்த்தையை காப்பாற்றுவது இருக்குல்ல, அந்த வார்த்தைக்காக எப்படி மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அதிசயிக்க தகுந்த மனிதர்கள் வரலாற்றிலே நிறைய இருக்கிறார். நிறைய பேர் இருக்காங்க இது மாதிரி வரலாற்றில் அதிசயிக்கத்தக்க மனிதர்கள். ஒரு சில பேரை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு சொல்லணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப வியந்து எழுதுறார் ஓ. சாமிநாதையர். அவருடைய கட்டுரையில் எழுதுற போது இந்த நரசையரை அந்த அளவுக்கு புகழ்ந்து வரலாற்றிலே எழுதுகிறார். இன்னொரு செய்தி, கொஞ்சம் வரலாறு சார்ந்து ஒரு கேள்வியாவே நான் வைக்கிறேன். இப்போ ஒரு வீட்டுல 2 பேர் இருக்கணும்னு வச்சுங்களேன், சின்னவன் பெரியவன் சொல்றேன். ஒரு ஊர்ல 2 தெரு இருக்குன்னு வச்சுங்களேன், கிழக்கு தெரு மேற்கு தெரு. ஏதோ ஒரு வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக சொல்லுவோம், சின்ன தம்பி பெரிய தம்பி அப்படின்னு சொல்லுவோம். இந்த தம்பிங்கிறப்ப எனக்கு நம்முடைய பரமசிவம் தொல்லியல் ஆய்வாளர், இது நாட்டாறு வழக்காற்றியல்ல மிகப்பெரிய ஆய்வுகளை செய்தவர் பரமசிவம். அவர் ஒரு செய்தியை சொல்றாரு, அது கூட நல்ல செய்தி. கீழக்கரை பகுதியில் இருக்கிற இஸ்லாமியர்களினுடைய பெயர்களில் மட்டும் தம்பின்னு வரும். தம்பி மரக்காயர், முகமது மரக்காயர், அகமது மரக்காயர் அப்படின்னு பேர் வரும். ஏன் அந்த பகுதியில இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தம்பி என்கிற வருகிறது அப்படின்னா, அண்ணன் யாரு அப்படின்னு ஒரு ஆய்வை நடத்துகிறார் பரமசிவம். அது ஆய்வு செய்து ஒரு முடிவை சொல்லுகிறார். அதுதான் ஆச்சரியமானது. கிழக்கரை பகுதியிலே இருக்கிற இஸ்லாமியர்கள் என்ன செய்கிறார்கள், போகலூர்ல இருக்கக்கூடிய மண் கோட்டையை கட்டி கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறார் விஜய ரகுநாத சேதுபதி. இந்த விஜய ரகுநாத சேதுபதியை நீங்க ராமநாதபுரத்துக்கு வந்துருங்க, உங்களுக்கு நாங்க கல்கோட்டையை கட்டி தருகிறோம் என்று கீழக்கரை மரக்காயர் அழைத்து வந்து இங்க உட்கார்ந்து அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து தருகிறார்கள். மரக்காயரினுடைய அப்பா பேரு பெரிய தம்பி மரக்காயர் தான் அந்த ஊருக்கு, அவர் தான் பெரிய தம்பி. அப்ப பெரிய தம்பினா அண்ணன் யாரு அப்படின்னா, விஜய ரகுநாத சேதுபதியை அண்ணனாக கொண்டு கிழக்கரையிலே இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் தம்பியாக ஒரே குடும்பமாக ஒரு காலத்திலே வாழ்ந்தார்கள். அந்த தம்பிகளுக்கு என்ன செய்யறதுன்னு அண்ணன்கிட்ட கேட்டப்ப, அண்ணன் கொடுத்ததுதான் கடலிலே வந்து இறங்குகிற முத்துக்கள் அனைத்தையும் விற்று வணிகம் செய்கிற உரிமையை கொடுக்கிறார். அப்படி
கடலிலே வந்து இறங்குகிற பொருளை வணிகம் செய்கிற அந்த மரைக்காய்கள் தான் இன்றைக்கும் தம்பி. தமிழிலே கூட ஒரு புலவர் உண்டு, செய்கு தம்பி பாவனர் என்று. இந்த தம்பிக்கு பின்னாலே இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. இந்த அண்ணன் தம்பின்னு 2 பேர் இருந்தா சொல்லிக்கிட்டு இருப்போம். இந்தியாவில் ஒரு மாநிலம் இருக்கிறது. அந்த மாநிலத்துக்கு பெயர், இருப்பதே ஒரே ஒரு மாநிலம், அந்த மாநிலத்துக்கு பெயர் மேற்கு வங்காளம். 2 வங்காளம் இருந்துச்சுன்னா தம்பி, 2 மாநிலம் இருந்ததுன்னா இது கிழக்கு வங்காளம், இது மேற்கு வங்காளம்னு சொல்லலாம். இருக்கிறதே ஒரே மாநிலம், அதுக்கு பேர் மேற்கு வங்காளம். அதை விட அபத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய வரைபடத்தில் அது கிழக்கு. கிழக்கே இருக்கிற ஒரு மாநிலத்திற்கு மேற்கு வங்காளம் என்று எப்படி பெயர் வந்தது? இது ஒரு அதிசயம். இதுல ஒரு நுட்பம் இருக்கிறது. இது பற்றி வரலாறு தெரிந்தவர்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதனாலே நான் அந்த தலைப்பை விட்டு போகிறேன். ஏனென்றால் காலத்தினுடைய அருமை கருதி ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. இந்தியாவினுடைய சுதந்திரமே ஒரு அதிசயம் தான். ஒரு நாடு சுதந்திரம் அடைவதற்கு 3 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, ஒரு நாடு பிரிந்து போகிறது என்றால் எந்த நாட்டில் இருந்து பிரிந்து போகிறதோ அந்த நாட்டோடு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு பிரிந்து போகும். இல்லை என்றால் 2 நாடும் சேர்ந்து ஒரு வாக்கெடுப்பை நடத்தி பிரிந்து போகும். இல்லை என்றால் ஒரு பெரிய நாடு சின்ன நாட்டுக்கு நீ தனியா போ என்று பிரித்து கொடுக்கும். இந்தியாவில் மட்டும்தான் ஒரு மாறுபட்ட ஒரு சுதந்திரம் கிடைத்தது. எல்லா பகுதியிலும் நிலத்தைத்தான் பிரிப்பார்கள். ஆனால் இந்திய சுதந்திரத்தில் மட்டும்தான் மக்களையே பிரித்தார்கள். 40 லட்சம் பேர் இங்கிருந்து பாகிஸ்தானுக்கும், பாகிஸ்தானிலிருந்து இங்கும் மக்களையே மாற்றி மாற்றி போட்டு, இங்கிருந்து நீ அங்கு போ, அங்கிருந்து இங்கு வா என்று 40 லட்சம் மக்களையே பிரித்து போட்டு அதிசயமாக சுதந்திரம் பெற்ற நாடுதான் இந்தியா என்பதை எண்ணி பார்த்தால் தெரியும். பெரியார் ஒரு அதிசயம். இன்றைக்கும் திருக்குறளில் தொடங்கி இன்றைய காலகட்டம் வரை தென்னிந்தியாவினுடைய சிந்தனை மரபே வேறு. இவர்கள் சிந்திக்கிற பார்வையே வேறு. மனித சமூகம் என்பதை பற்றிய சரியான புரிதல் கூட உருவாகாத காலத்தில் தோன்றிய திருக்குறள் சொல்லும் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லும். எப்ப ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய திருக்குறள் சொல்லும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். எவ்வளவு பெரிய சமத்துவ கோட்பாட்டை 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்றிட்டு. திருக்குறள் ஒரு அதிசயம். திருக்குறள் தோன்றி 2500 ஆண்டு ஆகிறது. திருக்குறள் முதலில் அச்சேரி ஆண்டு 1812. அதற்கு முன்னால் அந்த திருக்குறள் எப்படி வாழ்ந்தது? ஒரு ஓலைச்சுவடியில் எழுதுகிறோம். ஒரு ஓலைச்சுவனுடைய ஆண்டு காலம் 250 300 ஆண்டுகள் தான். அப்ப யாரோ ஒருவன் அதை காலம் காலமாக திரும்ப திரும்ப படியெடுத்து அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கலாம். அப்ப உயிர்ப்போடு எழுதுகிற ஒரு நூல் சாகாவரம் பெற்று அது இவ்வளவு காலம் வந்திருக்கிறது என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு அதிசயம் இல்லவா? அந்த திருக்குறளினுடைய ஒவ்வொரு பாடலுக்குள்ளே போய் பார்ப்பது இருக்கட்டும், அந்த நூலே ஒரு அதிசயம். அது காட்டுகிற இலக்கியங்கள், அதற்குள்ள இருக்கிற கூறுகள், அதற்குள்ள இருக்கிற நுட்பங்கள். ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் சுந்தரமூர்த்தி என்கிற ஒரு தமிழறிஞர் மறைந்து போனார். சுந்தரமூர்த்தி. அவர் சொன்னார், அவரை நேரில் பேட்டி காணுகிற போது அவர் சொன்னார், உங்களுக்கு பிடித்த திருக்குறள் எது? திருக்குறளினுடைய எல்லா அவர்களுடைய முன்னேறப்பட்ட ஆய்வே பரிமேலழகரினுடைய உரை திறன், அவருடைய ஆய்வை ஏற்ற பார்த்து அந்த போச்சு. இப்படி எல்லாம் PhD பண்ண முடியுமா? திருக்குறள் உரைக்குள்ளேயே பொது நெறி, சிறப்பு நெறி, பல்வேறு கூறுகளை ஆய்ந்திருக்கிறார். அது ஒரு புறம். அந்த திருக்குறளில் அவருக்கு பிடித்த திருக்குறள் என்னன்னா, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல. எவ்வளவு ஒரு ஆழங்கால் பட்டிருக்கிற ஒரு சமூகத்தினுடைய விடியலாக நான் இந்த குறளை பார்க்கிறேன் என்று சொன்னார். இந்த குறள்ல ஒரு நுட்பம் இருக்கிறது. 341வது குறள், துறவு என்கிற அதிகாரத்தினுடைய முதல் குறள். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல. இந்த குறள் என்ன சொல்லுகிறது என்றால், நீ எந்தெந்த பொருள் மீது வைத்திருக்கிற பற்றை விடுகிறாயோ அந்த பொருள்களின் மீது, அந்த பொருள்களால் வரக்கூடிய துன்பங்கள் உன்னை வந்து சேராது.
ஸ்வீட் சாப்பிட்டா சுகர் வருதா? ஸ்வீட் வேண்டாம்னு ஒதுக்கிட்டியா? சுகர் வராது. எந்தெந்த பொருளால் வேண்டாம் என்று ஒதுக்குகிறாயோ அந்த பொருளால் உனக்கு வருகிற தீமைகள் வராது. எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான பார்வை இருந்தால் பார்த்திருக்க முடியும். இந்த குறளுக்குள்ள இன்னொரு நுட்பம் இருக்கிறது. துறவு என்கிற அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். துறவு என்றால் என்ன? பற்றற்ற இருத்தல், யாரோடும் எந்த உறவும் கொள்ளக்கூடாது. அதை வள்ளுவர் நுட்பமாக முதல் குறளிலே வைக்கிறார். இந்த குறளை சொல்லுகிற போது 2 உதடும் ஒட்டாது. யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லை. துறவு பற்றி சொல்லுகிற போது கூட அந்த குறள் கூட உதடு ஒட்டாத அளவுக்கு எழுதி இருக்கிற நுட்பம் இருக்கிறது. இது திருக்குறளில் இன்னும் எவ்வளவு ஆழங்காற்பட்டு யோசிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அதிசயமாக இதை சொல்லுது. சாப்பிடுற சாப்பாட்டில் அதிசயம் இருக்கிறது. FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கு. அது ஐநா சபையின் கீழே இயங்குகிற ஒரு அமைப்பு, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். அவன் சொல்றான், உலகத்தில் இருக்கிற உணவுகளிலேயே சிறந்த காலை உணவு இட்லி. இட்லி நாம சாப்பிடுறோம்ல, இதற்குள் நம்முடைய தமிழர்களினுடைய பண்பாட்டு உச்சம், அதிசயம், ஆச்சரியங்கள் இருக்கின்றன. நாம உடம்புல இப்ப நல்லா தெம்பா பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இதுக்கு நமக்கு தேவை 3 1 பங்கு புரோட்டீன், 3 பங்கு கார்போஹைட்ரேட். நம்ம வீட்டுல இட்லி மாவு அரைக்கிறாங்கல்ல, அரிசி போட்டு, அதுல 3 பங்கு அரிசி, 1 பங்கு உளுந்து, 3 பங்கு கார்போஹைட்ரேட், 1 பங்கு புரோட்டீன். நம்முடைய உணவுகள் எப்படி ஆச்சரியப்படுகிற மாதிரி நம்முடைய முன்னோர்கள் வடிவமைச்சிருக்கிறார்கள். இட்லிங்கிறதே தமிழ்ச்சொல் இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க. இட்டலி என்பது தூய தமிழ்ச்சொல், மருவன் தான், இது தமிழ்ச்சொல் தான் என்று பாவாணரும் அதை நிறுவுகிறார். எனவே இட்லி என்கிற அந்த உணவு இருக்கிறதே, அது எவ்வளவு பெரிய அதிசயம் தெரியுங்களா? இன்று பல பேருக்கு தெரியல. எல்லாம் நூடுல்ஸ் சாப்பிடுற கலாச்சாரத்துக்கு வந்துவிட்டோம். பழமை எல்லாம் செத்து கொண்டிருக்கிறது, இளமை எல்லாம் புதுமை என்று எதையோ தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. இட்லியில இன்னொரு ஒரு பெரிய அறிவியல் உண்டு. தண்ணி திரவம், அதை சூடேற்றினால் ஆவியாம். இட்லி மாவு திரவம் தான், ஆனால் அது திடப்பொருளாக மாறும். ஆக தமிழர்களினுடைய கண்டுபிடிப்பு, அதை ஒரு நாள் அரைத்து வைத்திருந்தால் அது எந்த அளவுக்கு உடலுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஃபெர்மெண்டேஷன், நொதித்தல் ஆகி அது அளவா வந்து நிற்கும் என்பதை கண்டுபிடிப்பதற்கு அவன் அரிசியையும் உளுந்தையும் எத்தனை ரேஷியோல போட்டு கலந்து அந்த பாடத்தை கற்றுருப்பான். இப்ப நம்முடைய உணவு முறை கூட எவ்வளவு பெரிய அதிசயங்களை கொண்டிருக்கிறது. தோசை தமிழ்ச்சொல், தோய்த்தல். தோய்த்தல் என்றால் தடவுதல், மாவு அப்படியே தடவி எடுப்பதுதான், தோய்த்து எடுப்பதுதான் தோசை. இன்னைக்கு பல பேருக்கு அது தெரியவில்லை. நிறைய உணவு முறைகள் தமிழில் இருந்து போன சொற்கள் எவ்வளவு தொலைத்து விட்டு நின்று கொண்டிருக்கிறோம். மாங்காய், இதுதான் ஆங்கிலத்துல மேங்கோ. காசு, அதுதான் இங்கிலீஷ்ல கேஷ். ஒயில், அதுதான் ஆங்கிலத்துல ஸ்டைல். எவ்வளவு தமிழ் சொற்கள் மாறி போய் இன்றைக்கு அதுவெல்லாம் தமிழ் அல்ல, இதுவெல்லாம் தமிழ் அல்ல என்று பேசுகிற அளவுக்கு இன்றைக்கு சூழல்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. இலக்கியங்கள் ஏராளமான பாடங்களை நமக்கு கற்றுத் தருகின்றன. வித்தியாசமான மனிதர்கள், வாழ்க்கையில் அதிசயமான மனிதர்கள். ஒரு மனிதர் இருந்தார், குரு பிரசன்ன சிங் என்று. நான் சொல்லுவது நீதிபதி. மத்திய பிரதேசத்திலே இருந்த ஒரு நீதிபதியினுடைய பெயர் குரு பிரசன்ன சிங். அவர் என்ன செய்தார்? ஓய்வு பெறுவதற்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கிறது. அதற்கு முன்னதாகவே சொல்லுகிறார், நான் பிறந்த தேதியை தவறாக எழுதிவிட்டார்கள். நான் பிறந்தது 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால், என்னுடைய தேதியை முன்னால் போட்டு எழுதிவிட்டதனாலே எனக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருப்பதை போல காட்டுகிறது. இல்லை, நான் உண்மையாகவே இந்த மாதம் தான் ஓய்வு பெற வேண்டும் என்று ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்கிறார். என்னுடைய உண்மையான பிறந்த நாள் என்பது
ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நான் இன்றைக்கு ஓய்வு பெற வேண்டும். யார் எழுதி கொடுத்தது? உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. அவர் இன்னும் 1.5 ஆண்டுகள் இருந்திருப்பாரே, ஆனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக ஆகியிருப்பார். அவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, என்னுடைய பிறந்த நாள் இன்றைக்குத்தான், இந்த மாதத்தில் தான் நான் ஓய்வு பெற வேண்டும். என்னுடைய முன்னோர்கள் தவறாக என்னுடைய பிறந்த நாளை எழுதிவிட்டார்கள் என்று தன்னுடைய 1.5 ஆண்டு கால பணியை விட்டு விட்டு ஓய்வு பெற்ற மனிதர் இந்த குரு பிரசன்ன சிங் என்கிற நீதிபதி. சந்துரு என்று நமக்கு ஒரு நீதிபதி இருந்தார். 5 ஆண்டுகளில் இதுவரை இந்தியாவில் எந்த நீதிபதியும் பார்த்து தீர்ப்பளிக்க முடியாத அளவுக்கு 96,000 தீர்ப்புகளை எழுதியது. 96,000 தீர்ப்பு இதுவரைக்கும் யாரும் அதை முறியடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஓய்வு பெறுகிற அன்று மாலை 5:45 இது போன்ற ஒரு வழியனுப்பு கூட்டத்துக்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறோம். அவரை காணவில்லை. போன் பண்ணி அவரை கூப்பிடுகிறார். அவர் சொல்லுகிறார், ஐயா, நான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன், எனக்கு நேரம் முடிஞ்சிருச்சே, கிளம்பிட்டேன். ஓய்வு பெறுகிற அன்றைக்கு கூட எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல், அரசினுடைய வாகனத்திலும் செல்லாமல் ஒரு மெட்ரோ ட்ரெயின்லே போயிட்டு இருக்கார். எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் நாம் அதிசயிக்கத்தக்க கூடிய வகையிலே ஏராளமான மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். விசாரணை செய்கிற நீதிபதி கைலாசம் தீர்ப்பு என்று ஒரு பெரிய தீர்ப்பு. நீதிபதி கைலாசம் ஒரு குடும்ப நீதிமன்றத்தினுடைய நீதிபதி. அவருக்கு ஒரு வழக்கு வருகிறது. என்னன்னா, புதுசா கல்யாணமான ஒரு கணவனும் மனைவியும் சென்னையை சேர்ந்தவர்கள். ஆனா திருப்பதியில மாப்பிள்ளை இருக்காரு. மாப்பிள்ளையும் பொண்ணும் தலை தீபாவளிக்கு மாமனார் வீட்டுக்கு சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னைக்கு வந்ததும் வேலைகளை முடிச்சுட்டு இன்னும் 2 நாள் பொண்ணு இருக்கட்டுங்க அப்படிங்கிறா. சரி, நீங்க பொண்ணு அப்புறம் நான் அடுத்த வாரம் அழைச்சிக்கிறேன் அப்படின்னு திரும்பி போயிடுறார். மாப்பிள்ளை போனவனுக்கு அங்கிருந்து வந்து அழைச்சிட்டு போக முடியல. திருப்பதியில இருந்து அவர் அங்கிருந்து கடிதம் போடுகிறார், என்னால அழைச்சிட்டு வர முடியல, அதனால மாமனார் நீங்க கொண்டுட்டு பொண்ணை விட்டுருங்கன்னு சொல்றாரு. இப்ப மாமனார் சொல்றாரு, நீங்க தானே கொண்டுட்டு வந்தீங்க, நீங்க தானே அழைச்சிட்டு வந்தீங்க, தீபாவளிக்கு தானே வந்தீங்க, நீங்க அழைச்சிட்டு போங்கன்ற அப்படின்னு இவர் பதில் எழுதுறார். அவர் சொல்றார், நான் அழைத்து கொண்டுதான் வந்தேன் என்றால், நான் எப்ப அழைச்சிட்டு வரணும் அது வரைக்கும் உங்க பொண்ணு உங்க வீட்டிலே இருக்கட்டும். இப்படி அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் கூடி பிரச்சனைய பெருசாக்கி விட்டாங்க. டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு கைலாசத்துக்கிட்ட இந்த கேஸ் வரும். நீ கொண்டுட்டு விடுங்கிற, நீங்க பஸ் ஏற்றி விடுங்க, நான் திருப்பதியில அழைச்சிக்கிறேங்கிற, நீ அழைச்சிட்டு போன்ற, நீ என் வீட்டுல அழைச்சிட்டு. இவரு சொல்றாரு, நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன், நான் வேணா சென்னைக்கு கூட வர்றேன், ஆனா உங்க வீட்டுக்கு வரமாட்டேன், பொண்ணு அனுப்பி வைங்கன்ற. பெரிய சிக்கல். இது ஒரு டைவர்ஸ் கேஸ் ஆகி கைலாசத்துக்கு முன்னாடி நிக்குது. கைலாசம் இதை விசாரிக்கிறார், பார்க்கிறார். இவர்களுக்குள்ள ஏற்கனவே வேற எந்த தவறான தொடர்போ உறவோ இல்லை, நியாயமான வழக்கு தான் தெரிகிறது. அவர் சொல்லுகிறார், நான் ஒரு நீதிபதியாக சொல்லவில்லைப்பா, நீ போய் உன் மாமனார் வீட்டுல அழைச்சிட்டு போக, இந்த நீதிமன்றத்திலிருந்து நான் பொண்ணை அனுப்பி வைக்கிறேன், நீ அழைச்சிட்டு போய் நீ திருப்பதிக்கு நேரம் அழைச்சிட்டு போன்னு சொல்ற. நீதிபதி கைலாசம் அதை போலவே இங்கிருந்து அழைத்து செல்லப்படுது. ஒரு நீதிபதியாக இருந்து எப்படி ஒரு தீர்ப்பை வழங்குகிறார், எப்படி ஒரு மனிதர்கள் அதிசயிக்கிற மாதிரியான மனிதர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள், ஏராளமான நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் நாம் அவர்களை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறோமா? மிகப்பெரிய அதிசயம் உலகத்தில் எது தெரியுமா? காலம்தான். இன்றைக்கு காலம், இந்த நிமிடத்தில் நீ நாம் எதிரியாக இருப்போம், அடுத்த நிமிடத்தில் நாம் இருவரும் நண்பர்களாயும். கலீல் ஜிப்ரான் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். அவருடைய குட்டி கதைகள் படித்து அவனது அறிவுக்கு விருந்தாகவும் நம்ம சிந்தனையை தூண்டக்கூடியதாகவும் இருக்கும். கலீல் ஜிப்ரானுடைய ஒரு கதை, ஒரு பூங்காவுல தினமும் 2 நண்பர்கள் சந்திச்சுக்கிட்டு என்ன பேசுவாங்கன்னா, இதே மாதிரி தான், ஏப்பா விஜய் என்ன பெரியாளா, அவர் என்ன பெரியாளா, இது செஞ்சுட்டாரா, இப்படி வாதம் வரும். கடைசியா அந்த வாதம் எங்க போய் நிக்குமா, இவர் கடவுள் இல்லைம்பாரு, ஒரு கடவுள் இருக்கும். இது தொடர்ச்சியா நடக்கும். 2 பேரினுடைய இந்த கருத்து வாதத்தை கேட்பதற்காகவே ஒரு 10 நண்பர்கள் கூடுவாங்க. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து, நல்லா இருக்கு, இது சொல்ற ஆர்கியூமெண்ட் நல்லா தானே இருக்கு அப்படி ரசிப்பாரு. இப்படியே இந்த வாதம் போய்கொண்டே இருக்கும். திடீர்னு பார்த்தால்
ஒரு மாதமா இந்த 2 பேரும் வரவே இல்லை. ஒரு நாத்திகவாதியும் ஒரு ஆத்திகவாதியும் தினமும் பூங்காவுல வந்து வருகிற மனிதனுக்கெல்லாம் ஏதோ சிந்தனைக்கு 4 விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு மாசமா யாரையுமே காணும், 2 பேரையுமே காணும். இத கேட்டுக்கிட்டே இருந்தாருல்ல, அவருக்கு ஒரு சந்தேகம், ஏப்பா 2 பேரும் வரவே இல்லை, யாருமே கேட்கவே இல்லையே, அவங்க வீட்டுல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறார். இந்த நாத்திகவாதியா இருக்காருல்ல, அவர் வீட்டுக்கு போறார், ஜன்னல் வழியா பாக்குறார், அவர் தேவாரத்தை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறார். என்னடா நேற்று வரைக்கும் பெரியார் புத்தகத்தை படித்துக் கொண்டு நாத்திகம் பேசிக் கொண்டிருந்தவர் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு, என்னடா இது? சரி, அவர்கிட்ட பேசாம நாத்திகவாதியை போய் பார்ப்போம்னு போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர் அதே தேவார புத்தகத்தை நெருப்புல போட்டு கொடுத்து, என்னடா 2 முரண்பட்ட மனிதர்கள், 2 முரண்பட்ட போன மாதம் வரைக்கும் முரண்பட்டு நின்றவர்கள் இன்றைக்கு வேறொரு ஓடத்தில் முரண்பட்டு நிற்கிறார்களே என்று பார்த்தால், இதுதான் காலத்தினுடைய அதிசயம். எந்த நேரத்தில் எந்த அதிசயமும் நடக்கும். மனிதர்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறி போவார். மனிதர்களினுடைய தன்மைகளை நம்மால் முழுவதுமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இதுதான், இது இப்படித்தான் என்று எதையும் எந்த நிலையிலும் கணக்கு போடாதீர்கள். வாழ்க்கையினுடைய அதிசயமான பகுதியே அதுதான். அதே கலீல் ஜிப்ரானுடைய இன்னொரு கதை சொல்லும். ஒரு சின்ன பையன், ஒரு 10 வயசு பையன் இறந்துருவான். அத அப்பா இல்லாமல் வளர்த்த அந்த அம்மா அவளை தாங்க முடியாது. என் புள்ள போயிட்டானே. அது என்ன பண்ணும்? மருத்துவர்கிட்ட போய் சண்டை போடும். என் பையனுக்கு என்ன ஆச்சு, ஏன் செத்தான் அப்படின்னு அந்த மருத்துவரை போய் கேட்டது. மருத்துவர் சொல்லுவார், இது ஒரு விஷ காய்ச்சல்மா, கொடுமையான காய்ச்சல். அந்த காய்ச்சல் வந்து இறந்துட்டான். ஜுரம் தான் உன் பையன் செத்ததுக்கு காரணம். இப்ப அந்த அம்மா கேட்கும், ஜுரம்னா அந்த ஜுரத்தை வர சொன்னா அந்த ஜுரத்துக்கிட்ட கேட்கணும், என் பையன் என்ன தப்பு செஞ்சான், என் பையனை ஏன் அந்த ஜுரம் குடிச்சிரு நான் கேட்கணும். மருத்துவர் சொல்றார், ஜுரம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாது, அது ஒரு சின்ன வைரஸ், கண்ணுக்கே தெரியாத ஒரு இருக்குல்ல, அது எப்படி ஜுரத்தை பார்க்க முடியும், ஜுரத்தை எப்படி கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற மருத்துவர். இந்த அம்மா அழுதுகிட்டே வருகிற போது ஒரு கோவில் பூசாரி, எதுக்குமா அழுகுற, என்னன்னா அநியாயமா என் புருஷன் என் பையனை வந்து இப்படி பரிவர்த்தனை வந்து நிக்கிற அப்படின்னு அழுகுறா. அப்ப இந்த பூசாரி சொல்றா, உன் பையன் சாகலம்மா, கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு, கடவுள் தான் கூப்பிட்டுட்டாரு, அதனால நீ ஒன்னும் கவலைப்படாது. அப்ப அது கேட்க சொல்லுது அந்த அம்மா, கடவுளை வர சொல்லு, ஏன் என் பையனை கூப்பிட்டுட்டாருன்னு கேட்கணும் அப்படின்னு கேட்கும். அப்ப இந்த பூசாரி சொல்றா, கடவுள் என்பவர் இந்த உலகத்தை விட பெரிய மனிதன்மா, அவர்கிட்ட எப்படி கேட்கணும், அவரை கண்ணால பார்க்க முடியாது, அவர் எப்படி இருப்பாருன்னு நம்மளால தீர்மானிக்க முடியாது அப்படின்னு பூசாரி சொல்றாரு. கண்ணுக்கு தெரியாத ஜுரத்தையும் பார்க்க முடியாது, பிரபண்டத்தை விட பெரிய உயர்ந்து நிற்கக்கூடிய கடவுளையும் பார்க்க முடியாது என்றால் இந்த உலகத்தில் அதிசயத்தை பார்க்கவே முடியாது. அது நிகழ்ந்து கொண்டே போய்கொண்டே இருக்கும் என்பதுதான் யதார்த்தம். நான் கொண்டு வந்த செய்திகளிலே பாதி கூட பேசவில்லை, ஆனால் எனக்கு அவர்கள் கொடுத்த நேரத்தை விட அதிகமாக நேரத்தை ஒரு 5 நிமிடம் கூடுதலாக எடுத்து விட்டேன் என்றே கருதுகிறேன். இருந்தாலும் அதிசயம் என்பது இருக்கிறதே, அதனுடைய நுட்பமான பகுதி எது தெரியுமா? இதுதான் நான் இந்த செய்தியோடு முடித்துக் கொள்ளலாம் என்று கருதுகிறேன். புத்தரினுடைய கடைசி வாசகம், புத்தர் விடைபெறப் போகிறார். அவருக்கு தெரிகிறது என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அவருக்கு தெரிகிறது. எனவே முடிந்து விட்ட பிறகு நம்முடைய பயணம், அவர் சொல்லுகிறார் சீடர்களை அழைத்து, என்னுடைய பயணம் தொடங்க போகிறது, எனக்கான கப்பல் தயாராகிவிட்டது, என்னுடைய பயணம் முடிவாகிவிட்டது என்று சொல்லுகிற போது, புத்தர் சொல்லுகிற போது, அவனுடைய தலைமை சீடன், அவருக்கு 2 சீடர்கள் சொந்தக்கார சீடன், அதுல ஒருவன் ஆனந்தன், இன்னொன்னு தேவதத்தன், இவங்க 2 பேர் சொந்தக்கார சீடர்கள். அதுல ஆனந்தன் வந்து சேருகிற போது 2 கட்டளைகளோடு வந்து சேருவான் புத்தனோடு சேருகிற போது அவன் சொல்லுவான், அவன் அழுகிறான். ஏன் அழுகிறாய் என்று புத்தன் கேட்பான். ஆனந்தன் சொல்லுவான், நான் எது கேட்டாலும் எனக்கு சொல்லுவீர்கள், உங்களுடைய துணை இருக்கிற போதே எனக்கு ஞானம் கிட்டவில்லையே, நீங்கள் போய்விட்டால் எனக்கு எப்படி ஞானம் கிட்டும் என்று கதறி அழுவான். புத்தன் கதறி அழுவான்.
இந்த ஆனந்தனுடைய அழுகைக்காக மட்டுமல்ல, புத்தன் சொல்லுவான் அதற்கு பதிலாக, என்னுடைய மரணம் கூட உன்னுடைய ஞானம் பெறுவதற்கு துணை செய்யலாம் இல்லையா? அப்படி என்றால் எங்களுக்கு நீங்கள் சொல்லுகிற செய்தி என்ன? கடைசியாக புத்தன் சொன்ன வார்த்தை, உனக்கு நீயே ஒளியாக இரு, உனக்கு நீயே ஒளியாக இரு, உன்னை மட்டுமே நீ நம்பு, உன்னால் முடியும் என்பதை ஆழமாக நம்பி முயற்சி செய், உன்னால் நீதான் உனக்கு ஒளியானவன் என்று சொல்லிவிட்டு புத்தன் போய்விடுவான், இறந்து விடுவான். புத்தர் இறந்து 24 மணி நேரத்திற்குள் ஆனந்தன் ஞானம் பெற்றான் என்பதுதான் வரலாறு. எனவே நமக்கு நாமே ஒளியாக இருப்பதுதான் இந்த உலகத்தில் அதிசயமாக நமக்கு நாமே வாழ்வதுதான் வாழ்க்கை என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. ஒரு அற்புதமான உரை. இந்த அதிசயம் எப்படா பேச போறாருட்டு நாங்க எல்லாம் ஒரே குழப்பமா இருந்தோம். இந்த அளவுக்கு இந்த அதிசயத்தை வச்சு பேச முடியுமா அப்படின்ட்டு கற்பனை கெட்டாத அளவுக்கு நம்ம சிந்திக்க வச்சிருக்காரு. அவருக்கு இப்பொழுது நமது பாஸ்கர் வந்து நன்றி. நூலகத்திற்கான ஒரு புத்தகத்தை அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். வாசகர் வட்ட தலைவர் அவர்களிடம் ஒப்படைக்கிறார்கள். சிறப்பு பேச்சாளர் உயர்த்தி முருகேசன் ஐயா அவர்கள் தாங்கள் எழுதிய புத்தகத்தை நூலகத்திற்கு வழங்குகிறார்கள். இன்றைய அந்தி மாலை பொழுதை அர்த்தமாக்க முயல்கிறேன் என்று இந்த நிகழ்ச்சியை துவக்கிய ஐயா முயற்சி முருகேசன் அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஐயா அவர்கள் இந்த தலைப்பு சொல்லும் போது அதிசயம் ஆனால் உண்மை அப்படிங்கிற தலைப்பு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்க வாசகர் வட்ட நிர்வாகக்குள்ள பேசும்போது, அப்ப சார் வந்து அறிவியல் சம்பந்தமான ஏதோ பேசுவார் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம மதிய சார்லாம் திரும்ப என்கிட்ட கேட்டாங்க. ஆனா ஐயா நடத்துகிற யூடியூப் சேனல்லாம் பார்க்கும்போது அறிவியலோட ஆழமான கருத்துகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஐயா. ஆனா அதை தாண்டி வேற ஏதோ ஒரு செய்தி வந்து நம்மள்கிட்ட சொல்ல போறாரு ஐயா அப்படின்னு சொன்னேன். தலைப்பு வேற ஏதாவது மாற்ற முடியுமான்னு கூட கேளுங்க அப்படிங்கிற அளவுக்கு நாங்க வந்து உரையாடல் நடத்தணும். ஆனா தலைப்பை மாத்திருந்தோம்னாக்க இவ்வளவு பெரிய அரிய வகை செய்திகளை வந்து நம்ம தெரிவிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்ப நாங்க உணர்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, உலக அதிசயங்கள் வந்து 7 சொல்லி நம்ம மனசுல ஒரு செய்தியை நம்ம பதிவு பண்ணி வச்சிருக்கோம். உலகத்துல இவ்வளவு அதிசயங்கள் இருக்கிறது, நடக்கிற அதிசயங்களை வந்து நம்ம ரசிக்காம இருப்போம் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஐயா அவர்கள் பதிவு பண்ணாங்க. இனிமே நடக்கிற செய்திகளையும் நடவடிக்கைகளையும் நாம் ரசிப்போம், அதிசயங்களை உணர்வோம் என்று ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்கார்கள். ஐயா மட்டும் இல்லாம ஒரு அதிசயத்தை நாம உணர்ந்த என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கலிங்கபுரம் நூலை பத்தி இப்ப ஐயா சொன்னாங்க இல்லைங்களா. முந்தா நாள் திருவாரூர் நான் போயிருந்தேன். திருவாரூர் போயிட்டு அங்க வந்து கலைஞர் கோட்டத்துக்கு போயிருந்தேன். கலைஞர் கோட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகம் இருக்கு. கலைஞருடைய வரலாறு எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த நூலகத்துக்குள்ள போயிருந்தேன். என் குடும்பத்தோட போயிருந்தேன். போயிருக்கும் போது அதுல ஒரு புத்தகத்தை எடுத்தேன். அந்த புத்தகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கலிங்கபுராவுடைய புத்தகம். எந்த அளவுக்கு ஒரு செய்தி ஐயா வந்து கொண்டை பறவை எப்படி பண்ணாரோ அதே மாதிரி நான் முந்தா நாள் பார்த்த கல்கிபுர புத்தகத்தை எடுத்து புரட்டி பார்த்தேன். என் வீட்டுக்காரமா சொன்னாங்க, இந்த புத்தகம் விற்கிறது இல்லை, படிக்கிறது தான், இவ்வளவு பெரிய புத்தகமா இருக்கு, நீங்க எங்கேயாவது படிக்க போறீங்க, வச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு வீட்டுக்காரங்க சொன்னாங்க. அந்த கல்கிபுரா புத்தகத்தை முந்தா நாள் நான் பார்த்தேன். அந்த புத்தகத்தை பத்தி ஐயா அவர்கள் இன்னைக்கு சொல்றாங்க. நாங்க ஒரு மணி நேரத்துக்கு விட இந்த நூலகத்தை பத்தி ஐயாட்ட பேசி தரும்போது அங்க குறிப்பிட்ட ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துல நீங்க போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி கேட்டாங்க.
அந்த போட்டோ எடுத்ததையும் ஐயாட்ட காமிச்சேன். அது மட்டும் இல்ல, அந்த கல்கி புத்தகத்து பக்கத்துல ரேக்கு பக்கத்துல இந்த போட்டோவும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த செய்தி ரெண்டுமே ஒருங்கிணையும் போது இது ஒரு அதிசயம் ஆனால் உண்மை அப்படிங்கிற செய்தியோட கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பெருளவுல ஒத்துழைப்பு தொடர்ந்து கொடுத்திருக்கின்ற வாசகர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்பா நடைபெற ஒத்துழைக்கின்ற பணியாளர்களுக்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை சிறப்பாக அமைவதற்கு உறுதுணையான உங்கள் அனைவருக்கும் வாசகர் வட்டத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு அறிமுகப்படுத்திய முத்தமிழ் ஆய்மன்றத்தின் செயலாளர் அண்ணன் தேவகுமார் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற சிறப்பு